நாட்களில் நாம் ஆசரிப்பு கூடாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். गए हफ्ते में जो मिलाप वाले तंबू के बारे में अध्ययन करते आ रहे हैं. ஸோ இந்த நாளில் கூட நாம் கடந்த வாரத்தில் தியானித்த அந்த வசனத்தின் இன்னொரு பகுதியை தியானிக்க போகிறோம். आज भी हम गए हफ्ते अध्ययन किया हुआ एक वचन का एक भाग को हम आज अध्ययन करने वाले हैं. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை इब्रानियों 9वां अध्याय उसका 4था वचन को பார்க்கும் பொழுது அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் जो सोने से बना हुआ धूपदानी को முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. और चारों ओर सोने से मढ़ा हुआ वाचा का संदूक था. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் उस संदूक में मन्ना रखा हुआ सोने की बर्तन था. ஆரோனுடைய தளிர்த்த கோலும் आरोन की चढ़ी हुई फुल फले உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது. और वाचा का पट्टिया थी. சோ அங்கு அந்த மன்னா வைக்கப்பட்டிருந்த ஒரு பொற்பாத்திரம் இருந்தது. मन्ना रखा हुआ सोने का बर्तन था. கடந்த வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், गए हफ्ते में कहा था இந்த மன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொல்லி. ये जो मन्ना है यीशु मसीह के तुल्य में है. சோ இந்த நாளில் கூட அந்த மன்னாவையும் இயேசுவையும் ஒப்பிட்டு அது சரியானதுதானா என்று நாம் தியானிக்க போகிறோம். आज के दिनों में भी मन्ना और यीशु मसीह के तुल्य में हम देखने वाले को सही है कि नहीं. अनेक அதனுடைய கம்பேரிஷன் अनेक காரியங்கள் உண்டு. उसका जो मिला के देखेंगे तो कई सारी चीजें हैं. ஒரு சில காரியங்களை நமக்கு நேரம் எந்த அளவுக்கு ஒத்து போகுதோ அந்த அளவுக்கு நாம் தியானிக்க போகிறோம். तो कई समय कैसा जाते हैं करके उसका अनुसार हम अध्ययन करने वाले हैं. हालेलुया हालेलुया. சோ இன்றைக்கு இந்த காரியத்துல இருந்து ஒரு கம்பேரிஷனா இருப்பதனால ரெண்டையும் நம்ம ஒத்து பார்க்கிறதுனால दोनों को हम मिला के देखते हैं, इसीलिए கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கும், அதனால எழுதிக்கிடணும். जो पॉइंट्स ज्यादा रहती है उसके लिख के रख लो. हालेलुया. சரி, நம் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தின் निर्गमन 16 अध्याय को 13 to 36 வரைக்கும் ஒரு பகுதி இருக்கிறது. 13 से लेकर 36 तक एक भाग है. அதே போல என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 7 to 9 வரைக்கும், तो गिनती 11 7 से लेकर 9 तक. அதே போல யோவான் 6ஆம் அதிகாரம் 31 to 51. तो योवान का 6वां अध्याय 31 से लेकर 51 तक. இந்த 3 பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 3 भागों को आज हम अध्ययन करने वाले हैं. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 13 to 36 வரைக்கும், निर्गमन 16 अध्याय 13 से लेकर 36 तक. அதே போல என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 7 to 9 வரைக்கும், गिनती 11 अध्याय 7 से लेकर 9 तक. இந்த இரண்டு இடத்திலும் மன்னா எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ये दोनों जगह पे मन्ना कैसी थी करके कहा गया है. அதே போல யோவான் 6ஆம் அதிகாரத்தின் तो योवान 6वां अध्याय 31 to 51 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 31 से लेकर 51 तक देखते समय அந்த மன்னா அந்த ஜீவ அப்பம் இயேசு என்று தன்னை நிரூபிக்கிறதை பார்க்க முடிகிறது. मन्ना जो है जीवन की जो रोटी है करके उधर वो अपने साबित करती है. இந்த 3 पैसेज, இந்த 3 பகுதியில நாம் ஆழமாய் தியானிக்கும் பொழுது, ये तीनों भाग में गहराई से अध्ययन करते समय நாம் மன்னா இயேசுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். जो मन्ना है वो यीशु है करके हम जान सकते हैं. இஸ்ரவேலின் நாட்களிலே அது மன்னாவாய் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம், அவருடைய வாழ்வாதாரத்திற்கு அது பயனுள்ளதாய் மாறினது. तो इजराइल लोग के लिए जो मन्ना है उनका जीवन के लिए वो बदल गया था. அந்த மன்னா தான் அவர்கள் வாழ்க்கையை கானான் மட்டும் கொண்டு சென்றது. जो वही मन्ना उनके जो जीवन को कानान तक लेके गई. அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வரும் பொழுது, तो नया करार में आते समय இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரமா இருக்கிறார். यीशु मसीह हमारे जीवन का सब कुछ है करके हम देखते हैं. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில கானானாகி அந்த பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். वही हमारे जीवन को कानान तक ले जाने वाला वही है. அதான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து இப்படியாய் சொல்கிறார். तो योवान 6वां अध्याय में यीशु मसीह अपने बारे में ऐसे कहता है, நானே ஜீவாப்பம் என்று அவர் சொல்கிறார். मैं ही जीवन की रोटी करके कहता है. உங்களுடைய பிதாக்கள் வானத்திலிருந்து அந்த விழுந்த மன்னாவை புசித்தார்கள். आपके पुरपोता है जो आकाश से स्वर्ग से गया हुआ जो मन्ना को खाए. ஆனால் என்னிடத்துல வருகிற ஒருவன் பசி அடையான் என்று சொல்கிறார் அவர். तो मेरे पास जो व्यक्ति आता है वो भूखा नहीं रहता करके कहा. அவர் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று தன்னை நிரூபிக்கிறார். அங்கு वो स्वर्ग से आया और रोटी करके उधर साबित करता है. அவரை புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று அவர் சொல்கிறார். जो उसको खाता है वो नहीं मरता करके आकाश से उतरा हुआ मन्ना करके कहता है. 51ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 51 वचन में देखते हैं, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், मैं आकाश से आया वो जीवन की रोटी हूं. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். ये जो रोटी को खाता है वो सदा के लिए जीवित रहता है. நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். जो रोटी मैं जगत के जीवन के लिए दूंगा वो मेरा मांस है. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மன்னாவாகிய அப்பமா இன்றைக்கு நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். यीशु मसीह जो मन्ना का तुल्य में जो रोटी का तुल्य में हमारे जीवन में भी आज के नया करार में भी है. இதை எப்படி நான் நம்புவேன் என்று சொல்லி நமக்குள்ளாக சில கேள்விகள்
கேள்விகள் இருக்கலாம். इसको कैसे मैं भरोसा कर सकता हूं करके हमारे अंदर कुछ प्रश्न हो सकते हैं. ஏன்னா நமக்கு பல கேள்விகள் வரும் வேதத்துல எப்போதுமே. तो हमारे कई सारे शास्त्र में से प्रश्न आती है. So, அப்படியே இன்றைக்கும் பல கேள்விகளுக்கு விடையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்க போகிறார். तो आज के दिनों में भी परमेश्वर उसका उत्तर इस दिनों में देने वाला है. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நாம் முதல்ல பார்க்கும் பொழுது निर्गमन 16:15 को पहले देखते समय இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு इस्राएल लोग उसको देखकर அது இன்னது என்று அறியாதிருந்து जो न जानते थे कि ये क्या वस्तु है ஒருவரை ஒருவர் பார்த்து आपस में कहने लगे இது என்ன என்றார்கள். ये क्या है करके कहने लगे. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி तब मूसा ने उनसे कहा இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்றார். ये तो भोजन वस्तु है जिसे यहोवा ने तुम्हें खाने के लिए दिया है. So, முதலாவதாக இந்த மன்னா எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் तो पहला ये मन्ना कैसी थी करके देखने गया இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய புசிப்புக்கு எதுவுமே இல்லை என்று தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். तो इस्राएल लोग हमारे खाने के लिए कुछ नहीं करके परमेश्वर के पास अपना मुकदमा रखते हैं. அப்பொழுது என்னன்னா விடியற் காலத்தில் வந்து பார்க்கும் பொழுது बोर के समय में आके देखते समय பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. छावनी के चारों ओर ओस गिरी हुई थी. அந்த பனியை நீக்கின பின்பு वो जो ओस को हटाते समय வனாந்தரமெங்கும் ஒரு உருட்சியான சிறிய வஸ்து ஒன்று காணப்பட்டது. तो जंगल के सारे ओर एक छोटा सा वस्तु दिखाई पड़ी. அது பனிக்கட்டி ஒரு பொடியத்தனையாய் தரை ஒரு பனிக்கட்டி மாதிரி சின்ன சின்னதா கிடக்கு. ओस के टुकड़े के समान वो पड़ी थी. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்காங்க எப்ப நாங்க அப்பத்தை கேட்டோம் इस्राएल लोग पूछा हम लोग ने रोटी को मांगा எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டோம். हमारे खाने के लिए कुछ चाय करके हमने ஆனா இப்ப मांगा. பாளையத்துல பனிக்கட்டி மாதிரி ஏதோ கிடக்குதே. तभी ये जो अपने छावनी में जंगल में இது என்னன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ये क्या करके पूछने लगे. ஏன்னா அவங்களுக்கு அதை குறித்து அது தெரியல என்னன்னு தெரியல. उनको वो क्या करके नहीं जानते थे. அவர்கள் அதை அறியாது இருக்கிறார்கள். वो जानते नहीं थे वो क्या है. அப்பொழுதுதான் மோசே சொல்லுகிறார் तभी मूसा ने कहा இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பமாய் இருக்கிறது. परमेश्वर दिया हुआ आपके लिए भोजन है. மன்னா என்றாலே என்ன அர்த்தம்னா என்னன்னு அர்த்தம். तो मन्ना बोलो तो क्या है करके अर्थ है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப மன்னானாலே அர்த்தமே அதுதான். मन्ना का अर्थ वही है. எபிரேய பாஷையில அதனுடைய அர்த்தம் என்னன்னா இது என்ன. तो इब्री भाषा में इसका अर्थ ये क्या है. அப்போ என்றால் ஏதோ ஒன்று அதில் மறைந்து இருக்கிறது. तो कुछ ना कुछ उसमें छुपा है. ஏதோ ஒன்று ரகசியமாய் இருக்கிறது. उसमें कुछ रहस्यमय चीज ஏதோ है. ஒன்று நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. हमारे सोच विचार के ऊपर कुछ तो छुपा அப்போ हुआ அந்த है. மன்னாவை அவர்கள் அறியவில்லை. तो मन्ना को वो नहीं जानते थे. அப்ப மன்னாவானது முதலாவது எப்படி இருக்குன்னா ஒரு ரகசியத்திற்கு உட்பட்டதா இருக்கிறது. तो मन्ना पहले कैसी थी एक रहस्यमय चीज बनकर रही. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்படியே இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கும் பொழுது तो यीशु मसीह का अध्ययन करते समय 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला तिमोथी 3 अध्याय को 16 वचन को देखते समय பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக சொல்லுகிறார். प्रेरित पौल इस तरह कहता है அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது परमेश्वर भक्ति के योग्य रहस्य யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. सब लोग मानने लायक महा आदर की है. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर मानसिक रूप में प्रकट हुआ. ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். तो आत्मा में धर्मी करके ठहरा गया. தேவ தூதர்களால் காணப்பட்டார். स्वर्ग दूत से वो दिखाई दिया. புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். अन्य जातियों को उसमें प्रचार किया गया. உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். जगत से उसका विश्वास किया गया மகிமையிலே ஏறெடுத்துக் और கொள்ளப்பட்டார். महिमा में ऊपर उठाया गया. இங்க பவுல் அப்போஸ்தலர் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது प्रेरित पौल यीशु मसीह के बारे में कहते இப்படியாய் समय சொல்லுகிறார் தேவ பக்திக்குரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. परमेश्वर भक्ति के योग्य में एक रहस्य है. அது என்ன ரகசியம் என்றால் இயேசு எப்படிப்பட்டவர் என்று अनेகருக்கு தெரியவே இல்லை. तो रहस्य बोला तो यीशु मसीह कैसा है करके कई लोग नहीं जानते थे. அன்னைக்கு எப்படி மன்னாவை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாது இருந்தார்களோ जिस दिन में मन्ना के बारे में इस्राएल लोग नहीं जानते थे அப்படியே இன்றைக்கு இயேசுவை குறித்தும் अनेக ஜனங்கள் அறியாமல் आज இருக்கிறார்கள். भी यीशु मसीह के बारे में कई लोग नहीं जानते हैं. அதான் அவர் சொல்லுகிறார் அது ஒரு மகா பெரிய ரகசியம். वो इसलिए कहता है महा एक बड़ा एक रहस्य அவர் है. பாருங்க தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर यीशु मसीह मानसिक रूप में प्रकट हुआ. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर मानसिक रूप में प्रकट हुआ. அவர்தான் இயேசு. वही यीशु है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டாராம். वो आत्मा में धर्मी करके ठहरा गया. அவர் தேவ தூதர்களால் சூழப்பட்டவராய் இருந்தார். वो स्वर्ग दूत से चारों ओर से घेरा गया था. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசுவை ஏதோ ஒரு சாதாரண மனிதன் என்று நாம் நினைக்க கூடாது. यीशु मसीह के साधारण मनुष्य के रूप में हम नहीं जानना இன்னைக்கு चाहिए. अनेக ஜனங்களுடைய எண்ணம் என்னவென்றால் कई सारे लोगों का आज के दिनों में सोच क्या है. இயேசுவும் மற்ற தெய்வத்துல புராணங்கள்ல வருகிற மாதிரி ஒரு மனிதனாய் வந்து போனார். तो यीशु मसीह भी एक मनुष्य करके एक कहानी में दिखने वाला एक मनुष्य करके ஏன்னா जानते हैं. இயேசுவை பற்றின அறிவு இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. क्योंकि यीशु मसीह के बारे में जानकारी उनको अभी ஆனால் नहीं இங்கு है. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது शास्त्र ठीक से बताती है. இயேசு ஒரு மனிதன் அல்ல அவர் தேவன் ஆனால் மாம்சத்தில் வந்தவர். तो यीशु मसीह एक मनुष्य नहीं है वो परमेश्वर है इसलिए मानसिक रूप में आया हुआ அவர் है. ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டவர் அவர். आत्मा में धर्मी
धर्मी करके ठहरा गया है। அவர் நம்மை போல ஒரு சாதாரணமானவர் அல்ல. वो हमारे जैसे एक साधारण मनुष्य அவர் नहीं है। தேவ தூதர்களால் சூழ்ந்திருக்கிறவர். वो स्वर्ग दूतों से चारों ओर से घेरा हुआ है। ஹalleluya. हालेलुया। அவர்தான் பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டு இருக்கிறார். वही अन्य जातियों में प्रचार किया गया है। அவர்தான் விசுவாசிக்கப்பட்டு இருக்கிறார். वही विश्वास किया गया है। அவர்தான் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டு वही இருக்கிறார். महिमा में उठाया गया है। இது ஒரு பெரிய ரகசியம் இது. ये बड़ा एक रहस्य है। இந்த ரகசியத்தை ஜனங்கள் இன்னும் அறியாம இருக்கிறாங்க. ये रहस्यमय चीजों को लोग अभी तक नहीं जाने। அப்ப முதலாவது மன்னா என்பது ஒரு ரகசியமானது. पहला एक मन्ना बोले थे एक रहस्यमय चीज है। அறியப்பட முடியாதது. तो नाश नहीं हो सकती। அப்படியே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவும் கூட अनेक ஜனங்களால் அறியப்பட முடியாதவராய் இருந்து கொண்டிருக்கிறார். आज के दिनों में भी यीशु मसीह कई सारे लोगों को नहीं जान सकते हैं। யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது योना पहला अध्याय 10 और 11 को देखते அவர் समय உலகத்தில் இருந்தார். वो जगत में था। உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. जगत उसके द्वारा उत्पन्न हुआ। உலகமோ அவரை அறியவில்லை. जगत उसे नहीं पहचाना। ஹalleluya. हालेलुया। அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். वो अपने खुद के इसमें आया। அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. उसके खुद के लोग उसे स्वीकार नहीं किए। அப்ப இந்த ரெண்டு வசனத்துல பாருங்க, ये दो वचन में देखिए। அவர் உலகத்தில் தான் இருந்தார். ये पृथ्वी में ही था। உலகம் அறியவில்லை. जगत उसको नहीं पहचाना। தனக்கு சொந்தமானதிலே வந்தார். तो अपने खुद के रिश्ते में आया। சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. तो लोग उसे स्वीकार नहीं किए। எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை? कैसा स्वीकार नहीं அவரை किए? தேவனாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. उसे परमेश्वर के नाम में இந்த உலகம் அவரை எப்படி அறியவில்லை? ये जगत उसको कैसा அவர் ஒரு தேவன் என்று சொல்லி அறியவில்லை. वो एक परमेश्वर करके नहीं पहचाना। அப்ப முதலாவதாக இந்த மன்னாவை போல இயேசு கிறிஸ்துவும் உலகத்தில் அறியப்படாதவரவே இன்றும் अनेक ஜனங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். मन्ना के जैसे भी यीशु मसीह भी दुनिया के जगत के लोगों के बीच में पहचान नहीं पाए ऐसी स्थिति में है। அதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பாருங்க. वही पहला अध्याय 26वां वचन में देखते நீங்கள் हैं। அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். तो अनजान व्यक्ति आपके बीच में एक है। யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்படி சொல்லுகிறார். யோவான் यीशु मसीह के बारे में ऐसे कहता है। நீங்க அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். अनजान व्यक्ति आपके बीच में एक है। அவர் எனக்கு பின்னாடி வந்திருக்கிறார். वो मेरा पीछे आया ஆனா है। என்னிலும் மேன்மையுள்ளவராய் लेकिन இருக்கிறார். मेरे से भी आदर भरा हुआ है। அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் எனக்கு தகுதி கிடையாது उसका जूता का पट्टी को निकालने के मैं काबिल नहीं हूं என்று இப்படி சொல்லிட்டு ऐसा कहकर அவர் 33ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். वो 33वां वचन में कहता है। யோவான் 1:33ல யோவான் 1:33 में நானும் அவரை அறியாதான் இருந்தேன், मैं भी उसे नहीं पहचानना, ஆனா என்னை அனுப்பினவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். लेकिन मुझे भेजा हुआ एक वचन को कहा। ஆவியானவர் யார் மீது வந்து இறங்குறை தங்குகிறாயோ बपतिस्मा पवित्र आत्मा किसके ऊपर आगे उतरती है அவரே தேவகுமாரன் என்று சொல்லி இருக்கிறார். वही परमेश्वर का पुत्र करके कहा है। அதனால தான் நானும் அவரை அறிந்து கொண்டேன். इसलिए मैं भी उसको जान लिया। சோ இன்றைக்கு ஆண்டவரை அறியாம எத்தனையோ ஜனங்கள் இருந்து கொண்டு तो இருக்கிறாங்க. आज के दिन में परमेश्वर को नहीं पहचानते कई सारे लोग हो இந்த सकते हैं। ஜனங்கள்லாம் இன்னைக்கு அவரை அறிய வேண்டும். वो सब लोग आज उसको पहचानना है। ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது रोमर पहला अध्याय में देखते समय அவர்கள் அவரை அறிந்திருக்குன்னு சொல்லியும் கூட அறியாம தான் இருக்காங்களாம். उसे जानते फिर भी उसको नहीं जाने। ஹalleluya. हालेलुया। சில ஜனங்கள் அவர் யாருனே தெரியாம இருக்கிறாங்க. कुछ लोग उसको कौन है करके नहीं जानते। ஆனா சில ஜனங்கள் लेकिन कुछ लोग அவரை அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. उसे जानते करके कहते हैं, ஆனாலும் சரியாக அறியாம இருக்கிறாங்க. फिर भी ठीक तरह से उसको नहीं जाने। அவருடைய காணத்தக்க கண்கள் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. उनको देखने लायक उनका आंखें अभी तक नहीं खुली। அவருடைய செவிகள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது. उनका कान अभी तक नहीं खुला। அவருடைய இருதயத்தில் உணர்வில்லாமல் இருக்கிறது. उनका हृदय में स्मरण नहीं मिला। ஹalleluya. हालेलुया। அப்ப முதலாவதாக இந்த மன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு பொருளாய் இருந்ததோ, जैसे एक मन्ना इजराइल लोगों के लिए रहस्यमय चीज बनकर रहा, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு இன்னும் ரகசியமாய் அநேகருக்கு உள்ளாக இருக்கிறார். यीशु मसीह भी आज के दिन तक इस दुनिया के लोगों के लिए रहस्यमय व्यक्ति बनकर है। ஆனால் நாம் தேடி கண்டுபிடித்துக் கொண்டோம். हम ढूंढकर उसको पहचान लिए। ஹalleluya. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துல போய் தேடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. इजराइल लोग अपने छावनी में जाकर ढूंढ के ले आए। இன்னைக்கு நாம தேடி எடுத்துட்டோம். हम भी ढूंढ कर निकाल ஆனா लिए। இன்னும் எத்தனையோ ஜனங்கள் தேடி எடுக்காம और இருக்கிறாங்க. भी कई सारे लोग उसको अभी तक नहीं ढूंढे। அந்த ஜனங்களும் இயேசுவை கர்த்தராகிய தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக वो लोग भी यीशु मसीह को परमेश्वर का पुत्र करके जान लेने के लिए இன்னைக்கு நாம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். हम उनको बताना है। இரண்டாவதாக दूसरा இந்த மன்னாவை குறித்து பார்க்கும் பொழுது मन्ना के बारे में देखते हैं। இந்த சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது संगीत 78 उसका 24वां वचन देखते அங்க समय இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. दूसरा एक कार्य बताया गया है। சங்கீதம் 78:24 संगीत 78 उसका 24 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி मन्ना को उनका भोजन के रूप में उनको बरसाकर வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். स्वर्ग के अन्न को उनको दिया। இப்போ உங்க வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கிறார். अन्न स्वर्ग के अन्न को उनके जो भोजन के रूप में दिया। தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். स्वर्ग का जो स्वर्गदूत का रोटी है वो मनुष्य खाया। இங்க பார்க்கும் பொழுது यहाँ पे देखते समय இந்த மன்னாவானது ये मन्ना जो है வானத்திலே ஆயத்தம் பண்ணப்பட்டது, स्वर्ग में तैयार किया गया है, வானத்திலிருந்து இறங்கி வந்தது. स्वर्ग से उतर कर आई। ஹalleluya. हालेलुया। இந்த மன்னா இப்படி வானத்திலே ஆயத்தம் பண்ணிட்டார்.
जो ये मन्ना को स्वर्ग में तैयार कर दिया ஏன்னா தூதர்களின் அப்பம் क्योंकि ये स्वर्ग दूत का இது रोटी है அவர்களுக்குரியது. ये उनके लिए அப்ப है இது வானத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டு इस स्वर्ग में बनाए அது जाकर வானத்திலிருந்து இறங்கி வந்தது என்று சொல்லுகிறார். उस स्वर्ग से उतर कर आए करके कहा गया அப்படியே है இயேசுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது तो यीशु मसीह के बारे में देखते समय எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानियों 10:5 को देखते समय அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது उधर कहा गया है எபிரேயர் 10:5ல इब्रानियों 10:5 ஒரு में சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். एक शरीर को मेरे लिए तैयार किए அல்லேலூயா. हालेलुया ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தம் பண்ணினாரா? एक देह को उसने तैयार किया எங்க है ஆயத்தம் பண்ணினார்? किधर तैयार किया பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணினார். स्वर्ग में तैयार किया அல்லேலூயா. हालेलुया பரலோகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். स्वर्ग में रहते समय यीशु में पूछता है இந்த ஜனங்களுக்கு பலியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ये लोग बलि चढ़ाते रहे हैं ஆனா இந்த ஒரு சரீரமாகிய பலி தேவைப்படுகிறது. ये देह नामक एक बलि जरूरत है யார் போவார் कौन जा सकता என்று है கேட்கும் பொழுது ऐसा पूछते இதோ समय நான் போகிறேன். ये मैं जाता हूँ அல்லேலூயா. हालेलुया இயேசு கிறிஸ்துவும் வானத்திலே நமக்காக ஆயத்தம் பண்ணப்படுத்த ஒரு மன்னாவா இருக்கிறார். यीशु मसीह भी स्वर्ग में तैयार किया गया हमारे लिए एक मन्ना है அதே போல யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது யோவாन का 6वां अध्याय इसका 51 वचन को யோவான் देखते 6ஆம் समय அதிகாரத்தின் 51ஆம் வசனம் யோவான் 6:51 में நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் मैं जीवन की रोटी स्वर्ग से उतरी இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். इसे खाने वाला सदा के लिए जीवित रहता है அல்லேலூயா. हालेलुया அப்ப வானத்திலிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு स्वर्ग से तैयार किया जाकर வானத்திலிருந்து இறங்கினவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. स्वर्ग से उतरा हुआ वही हमारा यीशु அப்ப मसीह அந்த है மன்னா எப்படி வானத்திலிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு வானத்திலிருந்து இறங்கி வந்ததோ जैसे एक मन्ना स्वर्ग में तैयार किया जाकर उतर कर आया அப்படியே இன்னைக்கு ஜீவ அப்பமாகிய இயேசுவும் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். वैसे जीवन की रोटी यीशु मसीह हमारे स्वर्ग में तैयार किया जाकर उधर से उतर कर आया So, ஒன்று இது ரகசியமானது. एक रहस्य में एक है இரண்டாவது இது வானத்தில் ஆயத்தம் பண்ணி வானத்திலிருந்து இறங்கினது. दूसरा ये स्वर्ग में तैयार किया जाकर स्वर्ग से उतर कर आई மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது तीसरा कार्य को देखते हैं யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை பார்க்கலாம். निर्गमन 16:31 को देखते இந்த समय மன்னா எப்படியா இருந்தது? ये मन्ना कैसी थी அதற்கு இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். इस्राएल घराने ने उसके लिए मन्ना नामक नाम दिए அது கொத்துமல்லி அளவாயும் ये जो छोटा सा एक धनिया के समान था வெண்ணிறமாயும் இருந்தது. सफेद था அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. उसका स्वाद मधु की बनी हुई पुए का सा था ஹல்லேலூயா. हालेलुया இது வெண்ணிறமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. सफेद रंग की थी करके कहा गया है அப்போ இந்த வெண்ணிறம் என்பது ये जो सफेद रंग है நமக்கு தெரியும் ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. एक पवित्रता को ठहराती है करके हम देखते हैं ஹல்லேலூயா. हालेलुया வெண்மை ஒரு பரிசுத்தமாய் இருக்கிறது. ये जो सफेद है एक पवित्रता को ठहराती है இயேசு கிறிஸ்துவை குறித்து यीशु मसीह के बारे में 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் पहला पत्र पहला अध्याय 15ஆம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 15 और 16 वचन को देखते समय நான் பரிசுத்தரா இருக்கிறேன். मैं पवित्र हूँ உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது आपको போல बुलाए कैसा पवित्र है நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். आप भी अपने सारे चाल चलन में पवित्र रहो நான் பரிசுத்தர் मैं पवित्र हूँ ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். वैसे आप भी पवित्र रहिए ஹல்லேலூயா. हालेलुया அப்போ இந்த மன்னா ஒரு வெண்மையான ஒரு பரிசுத்தத்தை காட்டினது. ये जो मन्ना है ये एक पवित्र और सफेद उसका पवित्रता को दिखाई அப்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் கூட பரிசுத்தர் என்று அவர் சொல்லுகிறார். तो हमारा यीशु मसीह भी पवित्र करके कहता है உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். आपको बुलाए वो पवित्र है நம்மளை அழைத்தவர் யார்? हमारे बुलाए कौन है இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். यीशु मसीह हमने बुलाया है அவர்தான் நம்மை தெரிந்து वही கொண்டிருக்கிறார். हमें चुना हुआ है அநாதி காலத்துக்கு முன்பாகவே நம்மை तो பிரித்தெடுத்திருக்கிறார். अनंत काल से हमें अलग किया है அப்ப அந்த அழைத்த தெய்வம் பரிசுத்தராய் இருக்கிறது तो போல बुलाए परमेश्वर कैसे पवित्र है இன்னைக்கு நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். वह हम भी पवित्र रहना चाहिए ஹல்லேலூயா. हालेलुया அதுதான் இந்த மன்னா அந்த ஜீவ அப்பமாய் அவர் இருக்கிறான்னு சொன்னேன். वही जीवन की रोटी करके ऐसे कहता हूँ அதே போல இந்த மன்னாவை இன்னொரு காரியம் அங்க சொல்லப்பட்டு तो இருக்கிறது. मन्ना में और एक चीज कहा गया है என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 11:7 में कहते समय அந்த மன்னா முத்து போல இருந்ததா. जो मन्ना है मोती के समान அது था நிறம் முத்து போல இருந்தது. उसका रंग जो है मोती के समान था ஹல்லேலூயா. हालेलुया அது வெண்மையாகவும் இருந்தது. वो सफेद भी था ஆனால் அதே வேளையில तो उसी समय में அந்த மன்னாவின் நிறம் வந்து முத்து போல இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. मन्ना के रंग जो है मोती के समान அப்ப था அந்த முத்து என்பது நமக்கு தெரியும் ஒரு விலையேறப்பட்ட கல் உண்டு. ये जो मोती जो है बहुमूल्य पत्थर है ஹல்லேலூயா. हालेलुया அப்ப உலகத்திலே விலையேறப்பட்டது என்றால் இந்த முத்துக்கள் தான். दुनिया में बहुमूल्य क्या कहते हैं मोती है அப்ப இன்னைக்கு அந்தப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு நிறத்தில் தான் அந்த மன்னா இருந்தது. तो वैसे बहुमूल्य रंग में वो मन्ना था அப்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட वैसे हमारे यीशु मसीह भी நமக்கு விலையேறப்பட்டவராய் இருக்கிறார். हमारे लिए बहुमूल्य है 1 பேதுரு 1:19 பார்க்கும் பொழுது पहला पत्र पहला 19 में देखते समय விலையேறப்பட்ட இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். बहुमूल्य लहू से हम छुड़ाए गए ஹல்லேலூயா. हालेलुया அவர் பரிசுத்தமானவர் மாத்திரமல்ல सिर्फ पवित्र नहीं அவர் விலையேறப்பெற்றவர்.
பெற்றவர். वो एक बहुमूल्य है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள वो வேண்டும். हमें समझ लेना ஏன்னா चाहिए। இயேசு கிறிஸ்து வந்து வெறுமனே பரிசுத்தவான் மாத்திரமல்ல, यीशु मसीह साधारण से पवित्र नहीं है। இந்த உலகத்துல அவருக்கு எந்த விலை கொடுத்தாலும் அவரை வாங்க முடியாது. इस दुनिया में कुछ भी मोल दिया तो वो ले नहीं सकते। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு விலையேற பெற்ற ஒருவர் தான் நம்முடைய தெய்வம். इतना बड़ा बहुमूल्य हमारा परमेश्वर है। அவருக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அதற்கு நிகர் ஆகாது. उसके हम कुछ भी दिया तो उसको तुल्य नहीं बन सकता। ஏன்னா அவர் கொடுத்த அத்தனையும் விலையேற பெற்றது. जो वो सब कुछ दिया वो सब बहुमूल्य है। அதான் அங்க பேதுரு சொல்கிறார், விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்க நம்ம மீட்கப்பட்டு इसलिए இருக்கிறோம். पत्रस कहता है बहुमूल्य लहू से हम छुड़ाए गए। அந்த ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது பாருங்க. और लहू कितना बहुमूल्य இந்த है। உலகத்துல எந்த ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாமல் இருந்தது. तो इस जगत में कई सारे लोगों की पाप क्षमा नहीं कर पाए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட பாவங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். वैसे पापों को परमेश्वर ने क्षमा किया है। எத்தனையோ பாவங்கள் சந்ததி சந்ததியாய் பின்தொடர்ந்து கொண்டிருந்தன. कई सारे पाप संतान पीढ़ी पीढ़ी पीछा करके आई। எத்தனையோ சாபங்கள் வம்சம் வம்சமாய் பிடித்து கொண்டிருந்தன. कितने जो श्राप है वंश वंश करके पीछे करके ஆனால் आई। இவை அனைத்திலும் நமக்கு ஜெயம் கொடுத்தது தான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். इन सबों में हमें विजय दिया हुआ यीशु मसीह का लहू है। அதான் விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்க நம்ம மீட்கப்பட்டு वही இருக்கிறோம். हम बहुमूल्य लहू से हम छुड़ाए गए। அப்ப இந்த மன்னா என்பது ये मन्ना बोले तो அது வெண்ணிறம், இன்னொன்னு வெளியே விலையேற பெற்றதா वो இருக்கிறது. सफेद रंग है और बहुमूल्य है। அப்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் கூட वैसे हमारा यीशु मसीह भी அவர் பரிசுத்தராய் இருந்தார், वो पवित्र था, விலையேற பெற்றவராய் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார். बहुमूल्य भी अभी तक बनकर रहा है। அவருக்கு ஈடு இணையாக இந்த உலகத்துல யாருமே இருக்க उसका முடியாது. तुल्य और उसका जो समान में कोई नहीं है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவை குறித்து நாம் அதிகமாய் பெருமைப்பட வேண்டும். इसलिए हमें यीशु मसीह के बारे में अधिक घमंड करना நம்முடைய चाहिए। ரட்சிப்பை குறித்து நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். हमें उद्धार के बारे में घमंड करना चाहिए। அதே வேளையில ரொம்ப கவனமாயும் இருக்கணும். उसी समय में सावधानी से रहना எனக்காக चाहिए। சிந்தப்பட்ட ரத்தம் வந்து விலையேற பெற்ற ரத்தம். मेरे लिए बहा गया लहू बहुमूल्य लहू है। எனக்காக அடிக்கப்பட்டவர் விலையேற பெற்றவர். मेरे लिए मार खाया हुआ जो है वो पवित्र है। அதனால அதுல நம்ம ரொம்ப கவனமாய் இருந்து ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए मैं सावधानी से हमारा उद्धार को परख लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। So, ஒன்று இது ரகசியமானது, அப்படின்னா அநேகரால் அறியப்படாமல் இருந்தது. तो इसलिए रहस्य में था, इसलिए कई सारे लोग इसे जान नहीं पाए। ஆனால் மோசே மூலமாக அது ஜனங்கள் அறியப்படுவதற்கு ஏற்றவாய் மாறினது. तो मूसा के द्वारा वो जान लेने लायक हो गया। அப்படியே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட அநேகருக்கு அறியப்படாதவராய் இருக்கிறார். तो यीशु मसीह भी कई सारे लोगों के लिए जानने पहचान नहीं पाया। நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவரும் அறியப்படுகிறவராய் மாறிவிடுவார். हम यीशु मसीह के बारे में कहते समय वो भी सब लोग से पहचाना जाएगा। இரண்டாவதாக இந்த மன்னா வானத்தில் ஆயத்தம் பண்ணி வானத்திலிருந்து இறங்குகிறதா இருந்தது. दूसरा ये मन्ना जो स्वर्ग में तैयार किया जाकर उधर से उतर कर आई। அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கூட பரலோகத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். तो वैसे हमारे यीशु मसीह हमारे स्वर्ग में तैयार किया जाकर स्वर्ग से उतर कर आया। அதே போல இந்த மன்னா வெண்ணிறமாயும் விலையேற பெற்ற ஒரு முத்துவை போலும் இருந்தது. ये सब मन्ना जो है सफेद रंग और बहुमूल्य मोती के समान था। அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட பரிசுத்தம் உள்ளவராயும் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினவராயும் இருக்கிறார். वैसे यीशु मसीह पवित्र और बहुमूल्य लहू को बहाया हुआ है। சோ நான்காவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். चौथा कार्य को देखते हैं। அதே வசனத்தை மறுபடியும் போடலாம். யாத்ராகமம் 16 அதிகாரத்தின் 31 வசனம். वही वचन को डालेंगे निर्गमन 16 अध्याय उसका 31वां वचन। அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, उधर कहा गया है அது கொத்துமலி அளவாய் இருந்தது. वो धनिया के समान था। ஹல்லேலூயா. हालेलुया। அதனுடைய ஒரு அளவு சொல்லப்பட்டு இருக்கிறது. उसका एक माप कहा அந்த गया அந்த है। அளவு ஆனது वो माप जो है கொத்துமலி அளவாய் இருந்தது. वो धनिया के समान है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த கொத்துமல்லி அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது. ये जो धनिया जो है गोल की समान है। நம்ம எல்லாரும் தான் கொத்தமல்லி பார்த்திருப்போம். हम सब लोग धनिया को देखे हैं। முதலாவதாக पहला ஒரு பொருளுக்கு ஒரு அளவிடப்பட்டாலே एक चीज को एक माप दिया गया तो அந்த பொருள் ஒரு உருவத்தை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். ये जो वस्तु है एक रूप को पाई करके जान सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா ஒரு பொருளுக்கு வந்து உருவம் இல்லனா நம்ம வந்து அளவு பண்ண முடியாது. तो अगर एक वस्तु को उधर रूप नहीं है तो उसको माप नहीं सकते। ஹல்லேலூயா. ஒரு ஃபார்ம் இருக்கணும், ஒரு உருவம் இருக்கணும். एक रूप चाहिए। அந்த உருவம் இருந்தால்தான் அது என்னன்னா ஒரு முழுமை பெறும். ये जो रूप रहेगा तो उसका पूरापन आएगी। சோ இங்க சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு கொத்துமல்லி அளவு, यहाँ पे कहा गया एक धनिया के அப்ப समान। ஒரு அளவு குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இது ஒரு உருவத்தை பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். इसको माप दिया गया तो इसको रूप है करके जान सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக மனித உருவில் வந்தார். तो यीशु मसीह हमारे लिए मनुष्य के रूप में आया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ அந்த கொத்துமல்லி அளவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது जो धनिया के समान जो रूप को देखते ஒரு समय அளவை சரியாக அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. एक माप को सही तरह से आप कहा गया है। அப்படினா என்ன தெரியுமா? वैसा बोला तो அங்க क्या ஒரு है? பெர்ஃபெக்ஷன் இருந்திருக்கிறது. அங்க ஒரு குறையற்ற ஒரு தன்மை இருந்திருக்கிறது. संपूर्ण चीज वहां पे है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒரு பொருள் இருக்கிறது. अभी एक वस्तु है, அந்த பொருளுக்கு ஒரு ஷேப்பே இல்ல. उस वस्तु का एक रूप नहीं है। ஒரு இடத்துல ஹைட்டா இருக்கு, ஒரு இடத்துல சின்னதா இருக்கு, ஒரு இடத்துல பெருசா இருக்கிறது. एक जगह पर ऊंचाई है, एक जगह पे कम है, ऐसा रूप नहीं है। அத வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது. उसका हम माप नहीं कर सकते। அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூடி இருக்கு, ஒரு இடத்துல குறைந்து இருக்கிறது. उसे देखने का तो एक जगह पर बड़ी हुई है, एक जगह पे घटी हुई है। ஏன் அப்படினா ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்ல அதுல. क्योंकि वहां पे एक संपूर्णता नहीं
नहीं है। ஆனால் இங்கு மன்னா ஒரு பெர்ஃபெக்ட் பொருளா இருந்தது. यहाँ पे देखें तो मन्ना एक संपूर्ण वस्तु है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இயேசுவும் கூட யார் தெரியுமா? यीशु मसीह भी कौन जानते ஒரு हैं क्या? குறையற்ற தெய்வம் அவர். एक बिना निष्कलंक व्यक्ति है। அவரிடத்துல பழுது ஒன்றும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. उसके पास कुछ कलंक नहीं पाया करके देखते हैं। எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानी 9:11 में देखते समय அந்த வசனம் பாருங்க, நித்திய ஆவியினாலே नित्य जो आत्मा है தம்மை தாமே பழுதற்ற பலியாக अपने आप को निष्कलंक एक बलि के समान தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் परमेश्वर ने सौंपा गया मसीह का लहू ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு परमेश्वर की सेवा करने के உங்கள் लिए மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். आपके मन को जो मरे हुए क्रिया से हटाने कितना அப்ப निश्चय है। இயேசு கிறிஸ்து ஒரு பழுதற்றவராய் இருந்தார். यीशु मसीह एक निर्दोष बनकर था। அவருக்குள் ஒரு குறைவை பார்க்க முடியல. उसके अंदर कोई कमी को देख नहीं இந்த सकते। உலகத்துல ஒரு பெர்ஃபெக்ட் மேனா இருந்தார் அவர் மாத்திரம்தான். तो इस दुनिया में एक संपूर्ण व्यक्ति बनकर रहा तो वही है। அல்லேலூயா हालेलुया। அதான் ஒரு வாலிபன் வந்து இயேசுவிட்ட கேட்டான், एक जवान ने यीशु मसीह के पास पूछा, நீர் மாத்திரம்தான் நல்லவன், आप ही सिर्फ अच्छा है, நல்ல போதகரே என்று சொன்னான். अच्छा एक संदेश देने वाला करके कहा। இயேசு கிறிஸ்து சொன்னாரு, यीशु मसीह ने कहा, தேவனை தவிர நல்லவன் யாரும் இல்லப்பா. परमेश्वर से बढ़कर अच्छा कौन है? அல்லேலூயா. हालेलुया। அந்த வாலிபனுக்கு தெரிந்திருந்தது जवान जानता था இவர் ஒரு நல்ல போதகர், एक अच्छा एक प्रचारक है இவரிடத்தில் ஒரு குறைவு இல்லை, इसके पास कोई दोष नहीं है இவரிடத்தில் करके। ஒரு தவறுகள் இல்லை, इसके पास कोई गलती नहीं है ஒரு करके। பழுதை யாரும் பார்க்க முடியாது. एक दोषी को कोई दोषी ने ठहरा இயேசு सकता। கிறிஸ்து சவால் விட்டு சொன்னார், यीशु मसीह सवाल देकर कहा, என்னிடத்தில் உங்களால யாராவது குறை கண்டுபிடிக்க முடியுமா? मेरे पास कोई बुराई को ढूंढ सकते, कमी को ढूंढ யாராலும் सकते, குறை கண்டுபிடிக்க முடியாது. कोई भी कमी को ढूंढ नहीं सकते। ஆனாலும் நான் என்ன பெருமை பாட மாட்டேன். तो फिर भी मैं अपने आप को घमंड नहीं என்னை करूंगा। நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரே. मुझे न्याय करने वाला परमेश्वर है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவரிடத்தில் யாரும் குறை கண்டுபிடிக்க முடியல. उसके पास कोई कमी ढूंढ नहीं सकते। கடைசி நாட்கள்ல आखिरी दिनों में அங்க பாருங்க, சிங்காசனத்துக்கு அங்க போய் நிக்கிறாரு. सिंहासन में जाकर खड़े होता ஒரு है, நியாயாதிபதிக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். न्याय के सामने खड़ा होता நியாய है, விசாரணை பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறார். न्याय पूछा किया जाता அங்க है। இருக்கிற ராஜா சொல்லுகிறாரு, उधर राजा कहता है, ஏப்பா அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. उनके पास में कुछ दोष ने टप्पा पाया। ஹalleluya. हालेलुया। இயேசுவிடம் கடைசி வரைக்கும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. यीशु मसीह के पास आखिरी तक कोई दोषी उसका ढूंढ नहीं पाए। பொய்யான குற்றம் சாட்டி தான் அவரை சிலுவையில் அறைந்தார்களே தவிர एक झूठा दोषी ठहराकर उस सूली में चढ़ाए, ஒரு உண்மையான குற்றவாளியாய் அவரை சிலுவையில் அறையவில்லை. एक सच्चा गुनहगार करके उसको सूली में नहीं चढ़ाए। ஹalleluya. हालेलुया। இந்த மன்னா எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டா இருந்ததோ எல்லாவற்றிலும், जैसे एक मन्ना सब में संपूर्ण था, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதவராய் வாழ்ந்து காட்டினார். यीशु मसीह अपने जीवन में निर्दोष बनकर जीकर दिखाया। நீங்களும் நான் அப்படி வாழ பழகிக் கொள்ள வேண்டும், आज आप और मैं उसे जीने के लिए आदत होना चाहिए, கற்றுக்கொள்ள வேண்டும். उसे सीख लेना चाहिए। பா உம்மை போல ஒரு பழுதற்றவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. आपके जैसा एक निर्दोष हमें बना दो। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். वैसे लोग ही स्वर्ग में जा सकते हैं। ஹalleluya. हालेलुया। அவர்களிடத்துல பழுது இல்லை, उसके पास कुछ दोष नहीं है। பரலோகத்தில் நிற்கிறவர்களிடத்துல பழுது இல்லையா. स्वर्ग में खड़े रहने के पास कुछ दोष नहीं है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாய் மாறுவதற்காக பிரயாசப்பட வேண்டும். हम भी वैसे बदलने के लिए हम प्रयास करना चाहिए। இரண்டாவதாக दूसरा, அந்த கொத்தமல்லி அளவை குறித்து பார்க்கும் பொழுது धनिया के माप के बारे में देखते समय இது வந்து ஒரு இன்ஃபினைட், இவன ஒரு எல்லையற்றதா இருக்கிறது. इसका जो अंत नहीं है। ஹalleluya. हालेलुया। ஒரு எல்லையற்றது. அப்ப பாருங்க, நீங்க ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்தீங்க அப்படினா इसका सीमा नहीं देखते, गोल के रूप में लेंगे எங்க तो தொடக்கம் எங்க முடிவுனே தெரியாது. किधर शुरुआत किधर अंत करके मालूम नहीं पड़ती। ஹalleluya. ஒரு हालेलुया। கொத்தமல்லி எடுத்து நீங்க பார்த்துட்டு, एक धनिया को लेकर இந்த देखकर, கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் இதுல இருந்தா உருவாகி இருக்கணும், धनिया पहले इधर से शुरू हुआ இங்க रहेगा, தான் முடிஞ்சிருக்கணும். யாராவது மெஷர் பண்ண முடியுமா? इधर ही खत्म हुआ रहेगा करके कोई माप सकते हैं क्या? நம்மளால முடியாது. हमसे नहीं होगा। ஏனா क्यों? அந்த ஷேப்ல வந்து और रूप में முடிவு இல்ல, ஆரம்பம் கிடையாது. ஆரம்பம் இல்ல, முடிவும் இல்ல. शुरुआत भी नहीं है, अंत भी नहीं है। ஹalleluya. हालेलुया। நம்ம அதால மெஷர் பண்ண முடியாது. तो उसको माप नहीं सकते। ஹalleluya. हालेलुया। நிறைய காரியங்களை இன்னைக்கு நம்ம மெஷர்மென்ட் எடுத்துறோம். कई सारे चीजों को हम लोग माप लेते ஆனா हैं। ஒரு ரவுண்ட் இதுல பாருங்க, எங்க தொடங்குது எங்க முடிவுன்னு யாருக்கும் தெரியாது. एक गोल को निकालते समय किधर शुरू होती है किधर अंत होते हैं मालूम नहीं पड़ता। அப்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவை கூட பார்க்கும் பொழுது, तो वैसा हम यीशु मसीह को भी देखते समय, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, प्रकाशित वाक्य 1:8 में देखते समय, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் और जो है वो आने वाला है, வருகிறவருமாகிய वो आने वाला है, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், सर्वशक्तिमान है, நான் அல்பாவும் ஒமேகாவும் वो अल्फा और ओमेगा, ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். जो आदि और अंत है। ஹalleluya. हालेलुया। அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். वही शुरुआत है वही अंत है। அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அவருக்கு பின்னாடி யாரும் வர முடியாது. उसका आगे भी कोई नहीं है, उसका पीछे भी कोई नहीं आ सकता। ஹalleluya. हालेलुया। யாரும் சொல்ல முடியாது, कोई नहीं कह सकता நான் இயேசு கிறிஸ்துவோடுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. यीशु मसीह का पहले आगे करके कोई कह नहीं सकता। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, यीशु मसीह कहते समय, எப்ப நான் உங்க பிதாவாகிய ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறேன் அப்படினா, आपके पिता इब्राहिम के पहले हूं करके कहा। எல்லாரும் சிரிச்சாங்க, सब लोग हंसने लगे, எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. सब लोग टट्टा उड़ाने लगे। ஹalleluya. हालेलुया। ஆனால் அதுதான் உண்மை. वही सच है।
है। ஹல்லேலூயா. आमेन। பிதாவுடைய மடியில் அவர் இருந்தார். पिता के गोद में वो था। ஹல்லேலூயா. அவர் சொன்னார், என்னால ஆபிரகாம் பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டார். तो मेरा दिन को इब्राहिम देखने के लिए चाहत पे साथ அந்த था। பாக்கியம் அவருக்கு கிடைக்கலனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படினா उसका जो भाग्य आपको ने उनको नहीं मिला, आपको मिला करके कहा। இயேசு கிறிஸ்துனுடைய ஆதியை யாரும் கண்டது கிடையாது. यीशु मसीह का आदि को शुरुआत को कोई அவருடைய அவர் எங்கு தொடங்கினார், எங்கு அவர் இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. वो कहां से शुरू हुआ करके कोई नहीं जानते। அதை போல அவர் அந்தமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். तो वो भी अंत करके है करके कहा। அவருக்கு ஒரு முடிவு என்று யாரும் சொல்ல முடியாது. तो उसका अंत है करके कोई कह नहीं सकता। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களுக்கு வேணா ஒரு முடிவு இருந்திருக்கலாம். यीशु मसीह दुनिया में जिया हुआ दिन के लिए एक अंत हो सकती है। அதுல வேணா சொல்லலாம், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, அதுக்கு ஒரு 33 வயசுல இறந்தார் என்று சொல்லி. तो कह सकते हैं कि 2000 साल पहले जन्म हुआ और 33 साल बाद वो गुजर गया। அது நம்மை போல மனிதனாய் வந்ததனால அந்த வாழ்க்கைக்கு அவருக்கு ஒரு முடிவு. तो हमारे जैसे मनुष्य के रूप में आए इसलिए वो अंत था। ஆனாலும் கூட அவர் உயிரோடு எழுந்து விட்டார். फिर भी वो जिंदा उड़ गया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். मैं मरा था फिर भी मैं जीवित हूं करके कहा। ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு முடிவு கிடையாது. उसके लिए एक अंत नहीं है। இந்த உலகத்தின் மரணம் கூட அவருக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியல. इस दुनिया के मरण है उसका अंत लेने आए। ஏன்னா அவர் ஒரு எல்லையற்ற தெய்வம் அவர். क्योंकि बिना एक सीमा के था। நம்ம அவரை யாராலும் மெஷர் பண்ண முடியாது இயேசுவை. उसको कोई माप नहीं सकते। இந்த உலகத்துல பாருங்க, दुनिया में देखिए எத்தனையோ காரியங்களை இப்போ ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. कई सारे चीजों को खोज कर देखते हैं। எப்பா இந்த மரம் பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. तो ये जो पेड़ है 10,000 साल पहले था। இந்த நட்சத்திரங்கள் பார்த்தா இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. ये जो तारे इतने सैकड़ों करोड़ों साल पहले था। இந்த சூரியன் இத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. सूरज इतना मिलियन सालों को पहले என்று था। சொல்லி எத்தனையோ காரியங்கள் என்ன பண்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. तो ऐसे कई सारे चीजों को खोजते हैं। அப்படி ஆராய்ச்சி இயேசுவெல்லாம் பண்ண முடியாது. तो वैसा खोज यीशु मसीह के पास ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அவர் ஆராய்ச்சி பண்ண அவர்தான் தொடக்கமா இருக்கிறார். क्योंकि वही शुरुआत है। அவரை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. उसको कोई पहचान नहीं सकते। ஹல்லேலூயா. हालेलुया। நான் அல்பா ஒமேகாவும் இருக்கிறேன். इसलिए अल्फा और ओमेगा बनकर है। ஹல்லேலூயா. हालेलुया। சோ இன்னைக்கு நம்முடைய தெய்வம் எல்லையற்ற தெய்வம். तो हमारे जो परमेश्वर है बिना एक सीमा के है। எப்படி அந்த மன்னா எல்லையற்றதா இருந்ததோ, जैसे एक मन्ना जो है बिना एक सीमा की थी, அதே போல இயேசுவும் கூட எல்லையற்றவரா இருக்கிறார். तो यीशु मसीह भी बिना एक सीमा का அதே है। போல இந்த கொத்துமல்லி அளவு என்று பார்க்கும் பொழுது दुनिया का समान देखते समय ஒரு பூரணம் உடையது. एक संपूर्ण एक चीज है। ஒரு பொருளுடைய ஒரு அளவை கண்டுபிடிக்கப்பட்டால் तो एक चीज को एक माप ढूंढा गया तो அந்த 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 பொருள் ஒரு பூரண நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். ये जो चीज है एक पूर्ण स्थिति में है करके जानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஃபுல் மெஷர்மென்ட் நம்ம பண்றோம். क्योंकि उसका तभी जाके हम पूरा उसका माप लेते हैं। அப்படி இந்த கொத்தமல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால, तो वैसा धनिया करके कहते அதனுடைய समय அளவு சரியாய் சொல்லப்பட்டு उसका இருக்கிறதுனால माप वहाँ पे सही कहा இது गया तो விழுந்த இடத்துல அப்படி பூரணமாய் இருக்கிறது. एक गिरा हुआ जगह पे एक संपूर्ण चीज बनकर है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய இயேசு யார் தெரியுமா? हमारे यीशु मसीह भी कौन है? பூரணமானவர். एक संपूर्ण व्यक्ति है। हालेलुया। हालेलुया। கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கொலோசியர் 2:9 में देखते समय தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ईश्वरता की सारी परिपूर्णता சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. शारीरिक रूप में उसके अंदर सदा के लिए निवास है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம், ईश्वरत्व की जो परिपूर्णता, அப்பனா தேவனுடைய அத்தனை குணங்களும், परमेश्वर के सारे गुण, தேவனுடைய அத்தனை மகிமையும், परमेश्वर की सारे महिमा, தேவனுடைய அத்தனை கிரியைகளும், परमेश्वर की सारे क्रिया, தேவத்துவம் அப்படினா எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படினா ईश्वरता कैसे रहेगा करके देखते समय சரீர பிரகாரமாக கிறிஸ்துக்குள் பூரணமா இருக்கிறதா. शारीरिक रूप में मसीह का अंदर पूर्ण है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ, यीशु मसीह को आप कैसे देखते हैं, இயேசு என்ன செய்தாரோ, यीशु मसीह क्या किए, இயேசு என்ன கிரியைகளை செய்தாரோ, यीशु मसीह कौन सा क्रिया को இயேசு किया, எப்படி மகிமையா இருந்தாரோ, यीशु मसीह कैसा महिमा के रूप में था, அப்படிதான் தேவனும் இருப்பார். वैसे परमेश्वर भी था। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. அப்படிதான் தேவனும் இருப்பார். वैसे परमेश्वर भी है। அத என்ன யார் பார்க்கறீங்களோ அவங்க பிதாவை பார்க்க முடியும். तो मुझे कौन देखते हैं वो पिता को देख सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா சரீர பிரகாரமாக शारीरिक रूप में நமக்குள்ள கிடையாது பூரணம், हमारे अंदर पूर्णता नहीं है, ஆனா இயேசுவுக்குள் இருந்தது. लेकिन यीशु मसीह के अंदर था। ஹல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छा समझ लीजिए, நம்மை போல ஒரு மனிதராய் வந்தோம் என்று நம்ம சொல்றாங்க. हमारे जैसे एक मनुष्य ग्रुप में आए करके कहते हैं। அப்போ तभी நம்மிடத்துல ஏதாவது பூரணம் இருக்கா? हमारे अंदर कोई परिपूर्णता है क्या? ஒரு சாதாரண மனுஷனுடைய கிரியையிலே நம்மட்ட பூரணம் கிடையாது. तो साधारण मनुष्य का जो क्रिया है हमारे अंदर परिपूर्णता में नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனிதாபிமானம் ஒன்னு இருக்கு நமக்குள்ள. एक इंसानियत हमारे अंदर है, அந்த மனிதாபிமானத்திலே நம்ம பூரணம் கிடையாது. वो इंसानियत में भी हम पूरा नहीं है। வேற எப்படி தேவத்துவத்துக்குள்ள நம்ம பூரணமாக முடியும்? कैसे हम ईश्वरत्व के अंदर पूर्ण होंगे? ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, लेकिन यीशु मसीह के देखिए, அவர் சரீரமாய் வந்தார், वो शारीरिक रूप में ஒரு आया, மனிதனாய் வந்தார். एक मनुष्य के रूप में आया, ஆனால் அவருக்குள் மனிதத்துவம் எப்படி பூரணமாய் இருந்ததோ, उसके अंदर कैसा एक मनुष्य
मनुष्य के तत्व पूर्ण था, அப்படியே தேவதத்துவம் பூரணமாய் இருந்தது. वैसे ही ईश्वर का तत्व भी पूरा है. ஹalleluya 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 ஹalleluya. அவர் ஒரு பூரண மனுஷனாய் இருந்தாருங்க. एक पूर्ण मनुष्य बनकर था. எப்படி நம்மை போல ஒரு நல்ல ஒரு மனிதராய் வாழ்ந்தார். हमारे जैसा एक अच्छा मनुष्य बनकर जिया. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். जब माता पिता आज्ञा पालन किया, மூப்பர்களுக்கு மரியாதை கொடுத்தார். जो बुजुर्ग लोगों को आदर दिया, ஆலயத்திற்கு சென்றார். जब भवन में गया, வேதத்தை வாசித்தார். शास्त्रों को सिखाया, ஜெபித்தார். प्रार्थना किया, உபவாசம் பண்ணினார். उपवास किया, எல்லாமே பண்ணார். सब कुछ किया. இப்ப நம்ம என்ன பண்றோம் அத்தனை இயேசுவும் பண்ணார். हम जो कुछ अभी करते हैं सब कुछ यीशु இதை मसीह விட ने किया. அதிகமாய் பண்ணாங்க. इससे भी बढ़कर किया. ஆனால் फिर भी இதெல்லாம் மனித தத்துவம். ये सब मनुष्य का तत्व ஒரு है. மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்கள் एक இதெல்லாம். मनुष्य करने वाला कार्य है. அதே வேளையில் उसी समय में தேவதத்துவம் கூட அவருக்குள் பூரணமாய் இருந்தது. ईश्वर का तत्व भी उसका अंदर पूर्णता से தேவன் था. எதை சொல்லுவாரோ அதை அப்படியே இவர் செய்வார். परमेश्वर जो कहता है वो ये करता है. தேவன் எதை சொல்லாங்க பார்க்கிறாரோ அதை அப்படியே இங்கு செய்வார். परमेश्वर जो कुछ देखता है वैसे वो पूरा करता है. ஹalleluya 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 ஹalleluya. அப்ப ஒரு மனிதனை பரிசுத்தராக்க एक मनुष्य को पवित्र बनाने के தேவனால் लिए மாத்திரமே முடியும். सिर्फ परमेश्वर से ही होगा. அதை இயேசு கிறிஸ்து செய்து போயிருக்கிறார். वही मेरा यीशु मसीह कर गया है. ஹalleluya ஹalleluya. அப்ப தேவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. तो जो ईश्वरता के तत्व यीशु मसीह के अंदर है, அப்போ அவர் ஒரு பூரணமானவர். एक एक परिपूर्ण है. ஹalleluya हालेलुया. அப்ப இந்த கொத்தமல்லி அளவு என்று நாம் பார்க்கும் பொழுது ये जो धनिया के माप करके देखते கொஞ்சம் समय, குறையற்றது. एक तो बिना कुछ कमी இயேசுவும் का है. அப்படியே குறையற்றவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். यीशु मसीह वैसा एक बिना कमी का इस அது दुनिया में जीवन எல்லையற்றதாய் बिताया. இருக்கிறது. वो एक बिना एक सीमा की அப்படியே थी. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எல்லையற்றவராய் வாழ்ந்து கொண்டு वैसे இருக்கிறார். यीशु भी एक बिना एक सीमा की है. அது ஒரு பூரணமுடையதாய் இருந்தது. वो एक परिपूर्ण है. அப்படியே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பூரணமுள்ளவராய் இருக்கிறார். यीशु मसीह भी आज के दिन तक वो परिपूर्ण है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. அப்ப அந்த அளவை குறித்து நம்ம பார்த்து இருக்கிறோம். माप के बारे में यहाँ पे देखते हैं. ஹalleluya हालेलुया. அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது उसके बाद एक कार्य को देखते समय, யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல निर्गमन 11 அதனுடைய ருசி சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ के स्वाद कहा गया அந்த है. ருசியை 1631 16:31 16:31 அங்க ருசி சொல்லப்பட்டு இருக்கிறது. वहाँ पे वो स्वाद कहा गया அது है. எப்படிப்பட்ட ருசியா वो இருந்தா कैसा एक स्वाद है, தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. वो जो मध के बनाई हुई पुए का सा था. அதே காரியத்தை என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது निर्गमन 11:8 में देखते समय அங்கு பார்க்கும் பொழுது அதனுடைய ருசி उसका स्वाद जो है புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருக்கும். एक नया एक ओलिव तेल का था. ஹalleluya हालेलुया. அப்ப அதனுடைய ருசி என்று ஒன்று சொல்லப்பட்டு இருக்கிறது. एक स्वाद करके वहाँ पे कहा அந்த गया ருசி है. எப்படி இருக்கிறதா वो स्वाद कैसा है, தேனிட்ட பணிகாரம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. मध में डाला गया पुए के समान है. ஹalleluya இல்ல அப்படினா நீங்க ஒரு புதிய ஒலிவ எண்ணெய் எப்படி குடிச்சீங்க அப்படி இருக்குமா. एक जैतून का तेल को कैसा पिया वैसा रहेगा. ஹalleluya हालेलुया. அது ஒரு ருசி உடையதா இருக்கிறது. वो स्वाद के अनुसार है. அப்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் கூட वैसे हमारा यीशु मसीह भी ருசி உள்ளவருங்க. स्वाद भरा हुआ है. ஹalleluya हालेलुया. அதான் சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் எழுதுகிறார். भजन संहिता 33:8 में ऐसा भजन संगीत का लिखा கர்த்தர் है, நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. परमेश्वर अच्छा है करके परख के देखो, ஹalleluya स्वाद करके देखो. அவர் எப்படிப்பட்டவரா वो कैसा है, நல்லவர். वो भला है. இத ருசிச்சு பார்க்கணும். उसका स्वाद चक्कर देखो. மன்னா எப்படி நல்லதா இருந்துச்சோ जैसा मन्ना अच्छा था, அப்படியே நமக்கு இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். हमारे लिए यीशु मसीह भी भला है. அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒரு ருசி உள்ளவை. हमारा यीशु मसीह स्वाद भरा हुआ है. அவருடைய வார்த்தைகள் கூட उसका वचन भी சங்கீதம் 19:10 भजन संहिता 19:10 में भी, அதே போல 119 103 கூட 119 103 में, சங்கீதம் 19:10 भजन संहिता 19:10 அங்க में சொல்லப்பட்டு இருக்கிறது वहाँ पे कहा गया है, என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். वचन मुझे वो जो मध से भरा हुआ है, அதே போல ஸ்தோத்திரிக்கிறோம் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. शुद्ध मध से भी बढ़कर है. ஹalleluya हालेलुया. அப்ப தேனை காட்டிலும் மதுரமாய் இருக்கிறது. वो जो मध से भी बढ़कर है. இது என்ன பண்ணும் இயேசுவை நம்ம ருசிச்சு பார்க்கணும். तो इसलिए यीशु मसीह चक्कर देखना है. ஹalleluya हालेलुया. மன்னாவை பார்த்துட்டு मन्ना को देखकर அப்படியே போயிருந்தா ருசி தெரியாது. वैसे गए तो हम लोग उसको स्वाद नहीं पहचान மோசே सकते. சொல்றா ஏ கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அப்பம், मूसा कहता है परमेश्वर आपके लिए दिया हुआ भोजन है, ஆனா அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். उसको उठा के खा के देखना है. இயேசு கிறிஸ்துவு கூட तो यीशु मसीह भी நமக்காக ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி இருக்கிறார். जीवन की रोटी मैं करके कहा गया அவர் है. எடுத்து ருசிச்சு பார்க்கணும். तो मुझे उठा कर चक्कर देखना है. ஹalleluya हालेलुया. அவர் ருசி உள்ளவருங்க. वो स्वाद भरा हुआ है. அன்னைக்கு அந்த மன்னா தேனிட்ட பணியாரம் மாதிரி தான் இருந்துச்சு. तो जो मन्ना है मध से गया पुए के समान है. ஆனா இயேசு கிறிஸ்து தேனிலும் தெளி தேனிலும் மதுரமா இருக்கிறார். यीशु मध और शुद्ध मध से भी अच्छा है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. சோ நீங்க அவரை ருசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. चक्कर देखो हमारे जीवन में. அடுத்ததாக उसके बाद இது என்னாகுமோ 11ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 11:8 में देखते समय இங்க அந்த மன்னாவை எடுத்து என்ன பண்ணுவார்கள், जो मन्ना को उठा के क्या करते हैं, அந்த ஜனங்கள் பொறுக்கி கொண்டு வருவாங்க. तो लोग है इकट्ठा करके लाते हैं. அதை என்ன பண்ண வேண்டும், எந்திரங்களில் அரைக்க வேண்டும் तो यंत्र में उसको पिसा जाना है, அல்லது உரல்களில் இடிக்க வேண்டும். तो जो चक्के में उसका पिसा जाना है. அதற்கப்புறம் பானையில சமைப்பாங்க. उसके बाद वो जो बर्तन में पकाते हैं. ஹalleluya हालेलुया. அதுக்கப்புறம் அதை அப்பங்களாய் சுடுவாங்களாம். उसके बाद उसको रोटी के सामान उसको पकाते சோ हैं. அப்போ இந்த மன்னா வந்து ये मन्ना जो है பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு, दिखने में अच्छी लगती है,
நல்ல ஒரு பூரணமா இருக்கிறது, अच्छा एक परिपूर्ण है, எல்லாமே அதுல இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். सब कुछ उसमें है करके हम देखते ஆனா हैं। இந்த மன்னா என்ன பண்ணா, ये मन्ना को क्या करना है? கொண்டு வந்து அப்படியே சாப்பிட முடியாது. ले आकर वैसे खा नहीं सकते। இந்த மன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை இடிக்கப்பட வேண்டியது तो இருக்கிறது. मन्ना कुछ ना कुछ स्थिति में उसको पिसा जाना है, இந்த மன்னா ஏதோ ஒரு இடத்துல நொறுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. कुछ ना कुछ जगह पर उसको तोड़ा जाना அதை है। நொறுக்கி இடிச்சாதான் उसको ठोक कर उसको पीस कर पीसेंगे तो ही இந்த மன்னாவை சாப்பிட முடியும். ये मन्ना को हम खा सकते हैं। அது ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கூட तो यीशु मसीह भी நமக்காக பாடுகள் பட்டார், हमारे लिए जो दुख उठाया, அவர் நொறுக்கப்பட்டாருங்க. वो तोड़ा गया। ஏசாயா 53 அதிகாரத்தின் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, इसाया 53:10 में देखते समय, ஏசாயா 53:10 इसाया 53:10 में அங்க பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி यहोवा अपने उसको कुचले जाने के लिए अपना அவரை अर्पण किया, பாடுகளுக்கு உட்படுத்தினார். उसको जो दुख का अंदर उसको प्रवेश किया। ஹல்லேலூயா. हालेलुया। பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். उसको क्या किया? उस संघर्ष का अंदर प्रवेश करने के लिए இயேசு रखा। நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்குள் यीशु मसीह का अंदर தேவத்துவத்தின் பூரணமெல்லாம் இருக்கிறது. ईश्वर के तत्व पूर्ण था। அவர் சரீரமாய் வந்து கூட நம்மளை மன்னித்துட்டு போயிருக்க முடியும். तो शारीरिक रूप में आकर हमें क्षमा करके जा सकते थे, ஆனாலும் கூட फिर भी அவர் பாடுபட வேண்டியது அவசியமாய் இருந்தது. तो दुख उठा जाना वो अवश्य था। தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். परमेश्वर उसको कुचलने के लिए जो सिद्ध था, அவரை பாடுகளுக்கு உள்ளாக கொண்டு वो சென்றார். दुख के अंदर उसे ले गया। எபிரேயர் 13 அதிகாரத்தின் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது, इब्रानियों 13:12 में देखते समय நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டாரா. शहर की जो बाहर वो जो दुख उठाया, நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். शहर के फाटक के बाहर दुख उठाया। ஹல்லேலூயா. हालेलुया। சோ நமக்காக तो हमारे लिए இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டு இருக்கிறார். यीशु मसीह पिसा गया है, பாடுகள் உட்பட்டு இருக்கிறார். दुख के अंदर वो இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ये हम समझ लेना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। மன்னா எப்படி நொறுக்கப்பட்டதோ जो कैसा मन्ना पिसा गया, அப்படியே இயேசு நொறுக்கப்பட்டு वैसे இருக்கிறார். यीशु मसीह भी कुचला गया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஓகே, இது நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவம். ये कुचला जाना का एक अनुभव So, है। அப்படி இதைத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து மன்னாவை இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். यही मन्ना और यीशु मसीह के तुल्य में समान करके देखते हैं। அடுத்தாக யாத்ராகமம் 16 அதிகாரத்துல ये निर्गमन 11 अध्याय में 16 இருந்து 18 வரைக்கும் பார்க்கும் பொழுது 16 से 18 तक देखते समय அங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். वहां पे कार्य को हम देख सकते हैं। ஒவ்வொரு மனிதனும் हर एक मनुष्य ஒரு ஓமர் அளவு எடுத்துட்டு போகணும். एक ओमर के माप में उठाए ले जाना है, அவ்வளவுதான் எடுக்கணும். उतना ही लेना है। அவருடைய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ उसका परिवार में कितने लोग हैं, அத்தனை பேருக்கு ஒரு ஓமர் கொண்டு போகணும். सब लोग के लिए एक ओमर लेके जाना அதுக்கு है। மேல கொண்டு போக கூடாது. उसके ऊपर लेके नहीं கொண்டு जाना है। போனாலும் வீட்ல போனா இருக்காது. तो लेके गया तो घर में गया तो नहीं रहेगा। வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन वैसे ही कहती है। ஓமரை அளந்தார்கள். तो ओमर में उसको माप किया, 18 வசனத்துல 18 वचन में மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்ல, तो बहुत जो इकट्ठा किया उसके लिए कम नहीं है, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்ல. तो जो कम इकट्ठा किया उसके लिए कुछ कम नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த ஒரு ஓமர் அப்படின்னா என்ன தெரியுமா? एक ओमर बोले तो क्या, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமா இல்ல. तो बहुत इकट्ठा किया उसके लिए बहुत नहीं है। சில பேர் கொஞ்சமா கொண்டு வந்திருப்பாங்க, कुछ लोग कम लेकर आए, அவங்களுக்கு குறையும் வரல. उनको कमी भी नहीं आई। எல்லாரையும் திருப்தி ஆக்குகிறதா இது இருந்தது. सबको तृप्त करने लायक ये था। ஒவ்வொரு மனுஷனும் அதுல திருப்தி அடைவான். हर एक मनुष्य इसमें तृप्त हुआ। எந்த ஒரு மனுஷனுக்கும் பசி வராது, பட்டினி இல்ல. किसी मनुष्य को भूख नहीं आई और भूखा नहीं रहा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அந்த நாட்களில் நம்மளை போல தானே இருந்திருப்பாங்க. उस दिन में हमारे जैसे हो रहेंगे ना। கட்டச்சிட்டுன்னு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, तो मिल गया अगर कई लोग क्या किया, எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருப்பாங்க. सब उठा के लेके आए। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசில போனவங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருந்திருக்கும். आखिर में क्या है, सब कमी मिला ஆனா रहा। வீட்ல வந்து பார்த்தா लेकिन घर पे आके देखा ஃபர்ஸ்ட் तो போய் எடுத்தவங்களுக்கும் ஒரே அளவு தான், கடைசில போய் எடுத்தவங்களுக்கும் ஒரே அளவு தான். पहले जगह इकट्ठा किया उनके लिए भी एक है, आखिरी में इकट्ठा किया उनके लिए பணக்காரன் भी एक है। போனாலும் அதே அளவு தான், ஏழை போனாலும் அதே அளவு தான். धनवान गया तो वही माप है, जो गरीब गया तो वही माप है। யுத்த வீரர்கள் போனாலும் ஒரே அளவு தான், ஒரு அடிமை போனாலும் ஒரே அளவு தான். योद्धा गया तो भी वही माप है, जो गुलाम गया तो भी वही माप है। ஹல்லேலூயா. हालेलुया। யோசிச்சு பார்க்கறேன், மோசே போனாலும் அதே அளவு தான், ஜனங்கள் போனாலும் அதே அளவு தான். मैं सोच के देखा, मूसा भी गया तो उतना ही है, लोग भी गया तो भी उतना ही है। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் ஒரு ஓமர்னா ஒரு ஓமர் தான். सबके लिए एक उम्र बोलो तो एक उम्र ही है, ஏன்னா நம்முடைய தேவன் பாரபட்சம் இல்லாத தெய்வம். क्योंकि हमारा परमेश्वर पक्षपात नहीं करने वाला அவரிடத்துல परमेश्वर ஒரு है। பட்சபாதம் கிடையாது. उसके बाद कोई पक्षपात नहीं அவர் है, எல்லாரையும் சரிசமமாய் वो நடத்துகிறவர். सब लोग को बराबरी से चलाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதத்தான் உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கும் பொழுது वही वाचा का संदूक अंदर रखते கர்த்தர் समय ஒரு ஓமர் அளவை எடுத்து வை. एक ओमर के बराबर में निकाल के அந்த रख। ஒரு ஓமர் என்பது ये ओमर बोले तो ரெண்டு காரியங்களை நிரூபிக்கிறது. அங்கு दो चीजों को निर्भर करती है। ஒன்று, என்னுடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. एक मेरा परमेश्वर पक्षपात करने वाला परमेश्वर नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் யாரையும் பட்சபாதத்தோடு பார்க்க वो மாட்டார். किसी को पक्षपात से नहीं देखता, யாரையும் பட்சபாதத்தோடு செயல்பட மாட்டார். क्योंकि पक्षपात में नहीं चलाता। ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே அளவாய் தான் அவர் கொடுப்பார். धनवान और गरीब को एक ही माप है, ராஜாவுக்கும் அடிமைக்கும் ஒரே அளவாய் தான் அவர் கொடுப்பார். राजा और गुलाम को भी एक
की बराबरी है। ஹல்லேலூயா हालेलुया। அவர் பட்சபாதம் இல்ல அவர் அல்ல क्योंकि वो पक्षपात करने वाला परमेश्वर இந்த नहीं வசனம் है। அப்படி சொல்லுகிறது जो वचन वैसे कहती है। ரோமர் 2 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது रोमियो 2:11 में कहती है தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை परमेश्वर के पास पक्षपात नहीं है। வசனம் அதோட முடிஞ்சிச்சு तो वचन उतने में खत्म हो गया। ஹல்லேலூயா हालेलुया। தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை परमेश्वर के पास पक्ष नहीं है அதான் சொன்னாரு நீங்க பட்சபாதமா இருக்காதீங்க तो आप भी पक्षपात मत करो। நீங்க பாரபட்சம் பார்க்காதீங்க तो आप भी पक्षपात मत करो। ஹல்லேலூயா हालेलुया। ஒன்று இந்த ஒரு ஓமர் என்பது एक ओमर बोले तो அவர் பட்சபாதம் இல்லாதவரா எல்லாருக்கும் சமமா இருக்கிறார் वो बिना पक्ष नहीं करता, सबके लिए बराबरी के है। ஹல்லேலூயா हालेलुया। அன்னைக்கு பாருங்க கொர்நேலி வீட்டுல அபிஷேகம் இறங்கின உடனே कोर्नेलियस के घर में अभिषेक जब उतरी கூட வந்த யூதர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க तो साथ में आए यहूदी लोग आश्चर्य हो गए। எதற்கு ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா क्यों अचंभ हुए? ஏன் நம்ம யூதர்கள் हम यहूदी है, நம்மளை இயேசு தெரிந்திருக்கிறாரு हमें यीशु मसीह ने चुन लिया, நம்ம குடும்பத்துல பிறந்திருக்காரு हम हमारे परिवार में जन्म हुए, நமக்கு கிடைச்ச அபிஷேகம் हमें मिला वो अभिषेक, நமக்கு கிடைச்ச வரங்கள் हमें हमें मिला वरदान, நமக்கு கிடைச்ச ஆவியின் அனுக்கிரகங்கள் हमें मिला वो आत्मा का अनुग्रह, இந்த புறஜாதியானுக்கும் கிடைக்குதே ये अन्य जाति को भी मिलता है। ஹல்லேலூயா हालेलुया। அதான் ஆச்சரியப்பட்டாங்க वही अचंभ हो गए। ஐயோ கொர்நேலி வீட்லயே வந்துட்டு हाय कोर्नेलियस के घर में भी आ गया। ஹல்லேலூயா हालेलुया। என்னுடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல मेरा परमेश्वर पक्ष नहीं करता। ஹல்லேலூயா हालेलुया। அவரிடத்தில் யார் வந்தாலும் சரி उसके पास जो कोई आए அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புகிற தெய்வம் நம்முடைய जरूरतों को पूरा करके भेजता है। ஒன்று இந்த ஒரு ஓமர் என்பது பட்சபாதம் இல்லாதவர் என்பதை நிரூபிக்கிறது एक ओमर बोला तो पक्षपात नहीं करने वाले का निर्बंध करती है। இரண்டாவதாக இந்த ஒரு ஓமர் என்பது दूसरा ये एक ओमर बोले तो திருப்தியாக்குகிறது तृप्त करने वाली। ஹல்லேலூயா हालेलुया। வசனம் சொல்லுது वचन कहती है அந்த ஒரு ஓமர் एक वो जो एक ओमर எல்லாருக்கும் அளவுக்கு அவங்க அளவுக்கு தக்கதா இருந்ததா उनका हर एक के माप के अनुसार था। 18 वचனம் கடைசி பாகம் சொல்லுகிறது 18 वचन की आखिरी बात कहती है அவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக இருந்தது तो अपने आप वो जो खाने का माप के अनुसार था। யாத்ராகமம் 16:18 निर्गमन 16:18 Exodus 16:18 निर्गमन 16:18 அவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு இருந்தது அது अपने आप खाने के लायक वो था। ஹல்லேலூயா हालेलुया। ஒருத்தங்க சாப்பிட்டாங்கன்னா एक खाए तो அவங்க திருப்தி அடைவாங்க वो तृप्त हो जाएंगे। அது வந்து அதிகமாயும் போகாது वो ज्यादा भी नहीं होगा, கம்மியாவும் இருக்காது कम भी नहीं होगा। ஹல்லேலூயா हालेलुया। அவங்களை திருப்திப்படுத்தும் उनका तृप्त करती அப்ப है। ஒரு ஓமர் என்பது என்ன தெரியுமா एक ओमर बोले तो क्या திருப்தியாக்குகிறது तृप्त करने वाली அப்படியே है। இயேசு கிறிஸ்துவும் கூட तो वैसे यीशु मसीह நம்மை भी திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார் हमें तृप्त करने वाला அதான் बनकर है। பிலிப்பியர் 4 அதிகாரத்தின் 19 வசனத்தை பார்க்கும் பொழுது फिलिप्पियर 4:19 में देखते இப்படியாய் समय சொல்லப்பட்டிருக்கிறது ऐसे कहती है எப்பா உங்கள் குறைவுகள் எல்லாம் आपके कमी को கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அவர் मसीह यीशु का अंदर महिमा में पूर्ण करेगा। ஹல்லேலூயா हालेलुया। அப்ப ஒரு ஓமர் என்பது என்ன तो ओमर बोले तो क्या என்னை திருப்தியாக்கும் मुझे तृप्त करने என் वाली, வாழ்க்கையில நிறைவை கொடுக்கும் मेरा जीवन में भरपूरी देती குறைவுகள் है, இருக்காது तो कमी नहीं रहेगी। இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு குறைவில்லாமல் நடத்துகிறார்ல यीशु मसीह बिना कमी के में चलाता है ना। ஹல்லேலூயா हालेलुया। அதான் அந்த பொற்பாத்திரத்தை எடுத்து வைக்கும் பொழுது सोने के बर्तन में उठा के रखते समय ஒரு ஓமரை போட்டு வை एक ओमर को डाल के रख। ஏன் தெரியுமா क्यों बोले? இத பாக்குற இஸ்ரவேல் சந்ததிகள் வருவாங்க इसको देखना इस्राएल के संतान आएगी எடுத்து வச்சவங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க तो निकाल करके सब लोग मर गए। ஆரோன் மரிச்சிட்டாரு आरोन मर गया, மோசே மரிச்சிட்டாரு मूसा मर गया, அந்த நாட்களில் இருந்த மூப்பர்கள் எல்லா இஸ்ரவேல் ஜனங்க மரிச்சிட்டாங்க उस दिन में रहने वाले बुजुर्ग जो है सब लोग मर गए। இப்ப அவருடைய சந்ததி வருகிறது अब ये संतान இந்த आती है, சந்ததி இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும் ये जो पीढ़ी है जो वाचा के संदूक को देखती है, அதற்குள் ஒரு ஓமர் அளவு மாத்திரம் அப்பம் வைக்கப்பட்டு இருக்கிறது उसके अंदर एक ओमर की मन्ना उसके अंदर रखी गई இதை है। பார்த்த உடனே इसको देखते ही இந்த சந்ததிகளுக்கு ஒரு ஞாபகம் வரும் एक संतान को पीढ़ी को याद எங்கள் आती है, பிதாக்கள் வனாந்தரத்தில் நடந்து போனாங்க मेरे पूर्वपोता सब जो रेगिस्तान में चलकर गए, எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக நடந்து போகும் பொழுது तो मिस्र से कानान की ओर जाते समय ஒவ்வொரு நாளும் हर एक दिन இந்த ஒரு ஓமர் அளவு அப்பமானது एक ओमर के जो बराबरी का जो मन्ना है அவர்களை திருப்தியாய் நடத்தினது उनको तृप्त में चली அவர்களை வாழ வைத்ததுங்க उनको जिंदा रखी। என் பிதாவை வாழ வைக்க முடியும் என்றால் मेरा पिता उसको जीवन रखते समय என்னையும் வாழ வைக்க முடியும் मुझे भी जीवित रख सकता என்னையும் வாழ है, வைக்க मुझे भी முடியும் जीवित रख सकता இந்த है। நம்பிக்கையை கொடுப்பதற்காகவே जब भरोसा को देने के लिए ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார் परमेश्वर मूसा से कहता है அந்த பொற்பாத்திரத்துல ஒரே ஒரு ஓமர் போட்டு வைப்பா एक सोने के बर्तन में एक ओमर डाल के रख। நான் எப்படி உங்களை திருப்தியாய் நடத்தி கொண்டு இருக்கிறேனோ मैं जैसा आपको तृप्त में चलाया அப்படியே உங்கள் சந்ததியின் திருப்தியாய் நடத்துவேன் वैसे आपको पीढ़ी को भी मैं तृप्त में चलाऊंगा। தேவனுடைய பிள்ளைகளே ये परमेश्वर का बच्चे நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து திருப்தியாய் இருக்கிறவர் என்றால் हमारे जीवन में यीशु में तृप्त बनकर है तो நம்முடைய சந்ததிகளின் திருப்தியாய் நடத்துவார் அவர். हमारे संतान को भी पीढ़ी को भी ஆனா तृप्त में அவர்களுக்கு चलाएगा। முன்பாக இயேசு என்கிற மன்னாவை நாம் வைத்து விட்டு போக तो வேண்டும் उनके सामने यीशु मसीह नामक मन्ना को रख कर जाना है। அந்த இயேசு என்கிற மன்னாவை வைத்து விட்டு போக यीशु வேண்டும் मसीह नामक मन्ना को रख कर அந்த जाना है। பொற்பாத்திரம் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறிக்கிறது तो जो सोने के बर्तन है जो हमारे विश्वास के जीवन அந்த को बताती விசுவாச है, வாழ்க்கையில இயேசுவை மாத்திரம் நிறுத்தி பாருங்க तो विश्वास के जीवन में सिर्फ यीशु मसीह को खड़ा करके देखो। ஆவிக்குரிய வாழ்க்கை
வாழ்க்கையில இயேசுவை மாத்திரம் முன்னிறுத்தி பாருங்க. तो आत्मिक जीवन में यीशु मसीह को सिर्फ खड़ा करके देखो. நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் சந்ததிகளும் திருப்தியாய் வாழும். सिर्फ आप नहीं, आपके संतान पीढ़ी भी तृप्त बनकर जिएगा. हालेलुया. हालेलुया. ஒரு ஓமர் என்பது एक ओमर बोले तो பட்சபாதம் இல்லாதவராகவும் पक्ष बिना पक्षपात के திருப்தியாக்குறவராக காட்டுகிறது. तृप्त करने वाली दिखाती है. हालेलुया. हालेलुया. அதே போல அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது उसके बाद एक कार्य को देखते समय என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது गिनती 11:9 में देखते समय என்னாகமம் 11:9ல गिनती 11:9 में பனி பெய்யும் பொழுது மன்னாவும் அதன் மேல் விழும். और छावनी में ओस पड़ती समय मन्ना भी उसके ऊपर गिरती है. हालेलुया. हालेलुया. எப்ப இந்த மன்னா விழும்? तो कब ये मन्ना गिरती है? பனி எப்ப பெய்யுதோ அப்ப மன்னா விழும். जब ओस गिरती है तब गिरती है. இந்த பனி என்பது அபிஷேகத்திற்கு அடையாளமாக ये இருக்கிறது. जो ओस है अभिषेक के तुल्य में அப்ப है. இந்த மன்னா அபிஷேகத்திலே வருகிறது. ये मन्ना जो अभिषेक में आती है, இந்த மன்னா அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறது. ये मन्ना जो अभिषेक में भरा हुआ है. ஹalleluya. हालेलुया. மன்னா சும்மா வராது. मन्ना ऐसी ही नहीं आती பனி है. விழுந்தா தான் மன்னா வரும். ओस गिरी तो मन्ना आएगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்ப வனாந்தரத்துல छावनी में பாருங்க ஜனங்களுக்கு நம்மள போல ஒரு நல்ல கட்டடம் கிடையாது. तो हमारे जैसे अच्छा इमारत नहीं है. அவங்க ஒரு கூடாரத்துல தான் வாழ்ந்தாங்க. वो एक तंबू में जिए हैं. ஆனாலும் கூட फिर भी பனி விழுந்தா குளிரத்தான் செய்யும். तो ओस गिरा तो ठंडी होगी. ஆனாலும் கூட மன்னா வேணும் அப்படினா பனி விழுந்து தான் तो ஆகணும். मन्ना चाहिए तो ओस गिरना ही है. ஹalleluya. हालेलुया. அப்படியே இயேசு கிறிஸ்து வேணும் அப்படினா तो यीशु मसीह चाहिए तो அபிஷேகம் வேணும். अभिषेक चाहिए. ஹalleluya. हालेलुया. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது यीशु मसीह का जीवन को देखिए. வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். वचन को अच्छा மத்தேயு 1:18ல பாருங்க. मत्ती 1:18 में देखिए. அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். पवित्र आत्मा से गर्भ हुई. ஹalleluya. हालेलुया. பரிசுத்த ஆவியினால தான் அவர் வந்தார் இந்த உலகத்துல. पवित्र आत्मा के द्वारा ही दुनिया में आया. அவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவி. वो जो जन्म होते समय पवित्र आत्मा. அவர் உருவாக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவி. वो जब बनाया गया रचा गया तब पवित्र आत्मा வளர்ந்தார். बढ़ गया. உலகத்திலே ஒரு கற்பத்துல உருவாகி பிறப்பதற்கு பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது. तो दुनिया में गर्भ में उत्पन्न होकर जन्म लेने के लिए पवित्र आत्मा की जरूरत அதுக்கு पड़ी. அப்புறம் ஒரு 30 வயது வளர்ந்தார். उसके बाद एक 30 उम्र तक बढ़ा. 30 வயது வளர்ந்து இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் காலடி எடுத்து तो வைக்கிறார். 30 साल के बाद आत्मिक जीवन में पैर उठा के தன்னுடைய रखता ஊழிய है. பாதையை கடக்க अपने सेवा के दौर में चलता है. தொடங்க விரும்பும் பொழுது शुरुआत करते ஒரு समय ஞானஸ்தானத்தை போய் எடுக்கிறார். एक बपतिस्मा जाके लेता है. ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும் பொழுது जब बपतिस्मा लेकर बाहर आते समय மத்தேயு 3:16ல பார்க்கும் பொழுது मत्ती 3:16 में देखते பரிசுத்த हैं. ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேல் தங்கினார். पवित्र आत्मा कबूतर के समान उसके ऊपर उतरा. ஹalleluya. हालेलुया. அப்ப பாருங்க तभी देखिए இந்த உலகத்தில் அவர் உருவாக்கப்பட்டாலும் ये दुनिया में वो बनाया गया फिर भी அல்லது ஊழியத்தில் அவர் உருவாக்கப்பட்டாலும் इस सेवा में बनाया गया तो भी அவருக்கு பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது. उसके लिए पवित्र आत्मा की जरूरत பரிசுத்த पड़ी. ஆவியில் தான் இருந்தார் அவர். पवित्र आत्मा ही ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு अनेகருக்கு பரிசுத்த ஆவி வேண்டாம்னு நினைக்கிறாங்க. तो कई सारे लोग कहते हैं पवित्र आत्मा नहीं चाहिए. அபிஷேகம்னா நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. अभिषेक हमें जरूरत नहीं करके कहते हैं. இயேசு கிறிஸ்து என்கிற மன்னாவே அபிஷேகத்தில் இருந்தவர் தான். तो यीशु मसीह नामक मन्ना अभिषेक में था. அந்த அபிஷேகம் இல்லாம மன்னா கிடைக்காது तो உங்களுக்கு. बिना अभिषेक के मन्ना नहीं मिलेगी. ஹalleluya. हालेलुया. அப்படியே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில वैसे हमारे जीवन में இயேசு என்கிற மன்னா என் கூட டெய்லி இருக்கணும் அப்படினா यीशु मसीह नामक मन्ना मेरे साथ हर दिन रहना है तो அபிஷேகத்தின் வாழ்க்கை தேவை. अभिषेक का जीवन चाहिए. ஆவியானவர் நிறைவு தேவை. पवित्र आत्मा भरपूरी चाहिए. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவு இருக்க வேண்டும். आत्मिक जीवन में भरपूरी होना அப்படி चाहिए. இருக்கும் பொழுதுதான் तभी वैसे रहते समय டெய்லி இயேசு என்கிற மன்னா கிடைப்பார். हर दिन यीशु नामक मन्ना मिलेगी. மன்னா டெய்லி பிறக்கணும். तो मन्ना हर दिन उठाना है. ஹalleluya. हालेलुया. டெய்லி போய் பிறக்கணும் பாளையத்துல. मन्ना हर दिन उठा छावनी में जाके அதே போல उठाना है. ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்கு வேணும் तो அப்படினா हर दिन में यीशु मसीह हमें चाहिए तो ஆவியானவர் துணை கொண்டு கூப்பிடணும். तो पवित्र आत्मा को हम बुलाना चाहिए. அபிஷேகத்தின் துணை கொண்டு வாழணும். तो अभिषेक का जो सहायता में जीना है. ஹalleluya. हालेलुया. அப்ப அபிஷேகத்தோடு அந்த மன்னா இருந்தது, பனியோடு அந்த மன்னா இருந்தது போல अभिषेक के साथ ओस के साथ मन्ना था. இயேசுவும் கூட यीशु भी அபிஷேகத்தோடு பிறந்தார். अभिषेक के साथ जन्म हुआ. அபிஷேகத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தார். अभिषेक के साथ सेवा की शुरुआत किया. இன்றைக்கு அவர் போகும்போது சொன்ன வார்த்தையும் கூட जो जाते समय वो कहना நான் இப்ப वचन போறேன், मैं अभी जा रहा हूँ. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் मैं जाने के ஒரு बाद சத்திய ஆவியை உங்களுக்காக அனுப்புவேன். एक सत्य आत्मा को मैं आपके लिए भेजूंगा. ஒரு பரிசுத்த ஆவியை உங்களுக்காக एक அனுப்புவேன். पवित्र आत्मा आपके लिए அந்த भेजूंगा. ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஊழியத்தை தொடங்க. तो पवित्र आत्मा आने के बाद आपकी सेवा का शुरुआत அது करो. வரைக்கும் எருசலேம்ல காத்துருங்க. तब तक यरूशलेम में बाट जोते रहो. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு அபிஷேகம் இல்ல அப்படினா இயேசு நம்மட்ட இல்ல. तो अभिषेक नहीं तो यीशु मसीह हमारे पास नहीं है. ஆவியானுடைய நடத்துதல் இல்ல அப்படினா இயேசுங்கிற மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியாது. तो पवित्र आत्मा का जो चलाना हमारे पास नहीं है तो पवित्र आत्मा हमारे साथ அப்ப नहीं அந்த है. பனி மன்னாவை மூடி இருந்தது போல तो जैसे ओस मन्ना को ढापा हुआ था, இயேசுவும் அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தார். यीशु मसीह भी अभिषेक से भरा हुआ था. ஆவியானவரால் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு அழைத்துக் கொண்டு पवित्र போய்ட்டார். आत्मा से भरपूरी होकर रेगिस्तान में ले ஹalleluya. गया. हालेलुया. அடுத்ததாக யாத்திரை 16:26ல பார்க்கும் பொழுது निर्गमन 16:20 में देखते समय 26 20:26 में देखते समय அங்க பாருங்க, 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 6 दिन उसे इकट्ठा करो. 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. जो 7वां दिन है वो जो विश्राम की दिन அதிலே है, அது உண்டாயிராது என்றார். उसमें वो नहीं रहेगा. ஹalleluya. हालेलुया. இப்ப பாருங்க, 6 நாள் பாளையத்துல போய் இந்த மன்னாவை பிறக்கிட்டு வரணும். 6 दिन बटोरना है रेगिस्तान में जाकर. 7வது நாள் ஓய்வு நாள்.
सातवां दिन विश्राम के दिन है। அன்னைக்கு வந்து மன்னாவை பாளையத்துல தேடக்கூடாது. तो उस दिन मन्ना को जो छावनी में नहीं ढूंढना है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு இது அப்போ நம்ம யோசிப்போம். हम सोचते हैं அப்ப 6 நாள் இயேசுவை தேடினா போதும். तो 6 दिन यीशु मसीह ढूंढा था काफी 7 है। நாள் நமக்கு தேவையில்லை. 7वें दिन हमें नहीं चाहिए। ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक चीज को अच्छे समझ लीजिए। 6வது நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா 6वां दिन क्या करता है? 7வது நாளுக்குரிய மன்னாவை கொடுத்துருவார். 7वां दिन के लिए जो मन्ना को दे देता है। அல்லேலூயா. हालेलुया। 7வது நாள் 7वें दिन பாளையத்துல போய் நீ மன்னாவை தேடாத, छावनी में जाके तुम मत ढूंढ, ஆலயத்துல வந்து தேடணும். भवन में आके ढूंढना है। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? समझ में ஓய்வு आता நாள் है? எங்க இருக்கணும்? विश्राम के दिन कहाँ पे रहना பாளையத்துல है? இருக்க கூடாது. छावनी में नहीं रहना है। அநேகர் பாளையத்துல இருப்பாங்க, कई सारे लोग छावनी में रहते வேலையில हैं, இருப்பாங்க, काम में रहते हैं, வீட்டுல இருப்பாங்க. घर पे रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துக்கு வாங்க, भवन में आइए, மன்னா வீட்டுல मन्ना घर में ஒண்ணு கெட்டு போகாம இருக்கும். वो बिना बिगड़े रहेगा। புரியுதா? समझ में आता है? 7ஆம் நாளுக்கு பாருங்க, மத்த நாளெல்லாம் 7वां दिन देखो, விடியற் காலம் ஆன உடனே बोर होते ही நைட் உள்ள மன்னா கெட்டு போயிரும். तो रात के जो मन्ना है वो बिगड़ जाती है। ஆனா 7வது நாள் பாருங்க, 7वें दिन देखो, மன்னா வீட்டுல இருக்கு, मन्ना घर पे रहेगी, கெட்டு போகாது. जो नहीं बिगड़ेगी। இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வருவாங்க தெரியுமா? इस्राएल लोग कहाँ पे आते हैं? அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கணும். उस दिन मिलाप वाले तंबू के सामने खड़े होना ஆசரிப்பு है। கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு मिलाप वाले तंबू के सामने खड़े होकर ஆண்டவரை ஆராதித்து விட்டு परमेश्वर आराधना कर कर வீட்டுக்கு போகும்பொழுது घर पे जाते समय அந்த மன்னா கெட்டு போகாம அங்க இருக்கும். वो मन्ना न बिगड़े वहां पे रहेगी। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவும் அப்படிப்பட்டவர் தான். यीशु मसीह भी वैसी ही है। 6 நாட்களும் 6 दिन भी நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க இயேசுவுக்கு வருவார். आप जिधर जिधर जाते हैं उधर यीशु मसीह आता है। ஓய்வு நாள்ல विश्राम दिन में அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க வரணும். वो रहता, वो जगह पर वो आप आना है। அல்லேலூயா. 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 हालेलुया। அவர் இருக்கிற ஆலயத்திற்கு வர வேண்டும். वो रहने वाला भवन में आप आना ஆராதனை चाहिए। ஸ்தலத்திற்கு வர வேண்டும். आराधना का स्थल में आना ஆராதனை चाहिए। செய்ய வேண்டும். आराधना करना चाहिए। அப்படி ஆராதனை செய்யும் பொழுதுதான் तो वैसे आराधना करते समय வீட்டில் இருக்கிற மன்னா கெட்டு போகாம இருக்கும். घर में रहा वो मन्ना न बिगड़ेगी। அல்லேலூயா. हालेलुया। இல்லன்னா அன்னைக்கு பூசணம் புத்துரும். तो उसी दिन वो जो बिगड़ जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். यीशु मसीह विश्राम को दिन को रखा है। ஓய்வு நாளை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். तो विश्राम के दिन का सही तरह से आज्ञा पालन करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। சரி, நேரா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். एक चीज को बताता हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இந்த நீங்க இந்த 3 பேசேஜ் நம்ம பார்த்தோம். ये 3 पैसेज हम देखे। ஒரு யாத்ராகமம் 16ஆம் அதிகாரமும் निर्गमन 16 अध्याय, என்னாகும் 11ஆம் அதிகாரமும், गिनती 11 अध्याय। இந்த ரெண்டு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ये सिर्फ दोनों को क्या कीजिए, வீட்ல போங்க, घर पे जाइए, இன்னும் அதுல ஒரு 10 பாயிண்ட் எடுக்கலாம். उसपे और आप 10 पॉइंट ले सकते हैं। எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? सब लोग क्या करना पता இந்த है? வாரம் ஒரு ஹோம்வொர்க், इस दिन एक होमवर्क देंगे। பைபிள் ஸ்டடி தானே. बाइबल स्टडी है ना। நீங்க நான் இப்ப சொன்ன பாயிண்ட விட்டுட்டு मैं जो पॉइंट का उसको छोड़कर நீங்களே உட்கார்ந்து யோசிங்க, आप बैठकर सोचिए, தியானிங்க, अध्ययन कीजिए, இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் இயேசுக்கு ஒப்பா இருக்கிறது. और कौन कौन सा चीज நான் சொல்றேன், இன்னொரு 10 பாயிண்ட் இருக்கும். और एक 10 पॉइंट होगा। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நானே 10 கிட்ட வந்துட்டேன். मैं भी एक 10 पॉइंट आ गया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் எழுதி सब लोग लिखकर பாஸ்டருக்கு நீங்க அனுப்புங்க. पास्टर को भेजिए। அல்லேலூயா. हालेलुया। இது ஒரு ஹோம்வொர்க் மாதிரி கண்டிப்பா செய்யுங்க. एक होमवर्क है। இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, क्यों मैं कहता हूँ, வேதத்தில் தேர்வதற்கு ஏதுவா இருக்கும். तो जो शास्त्र जो ढूंढने लायक होता है। ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த லாஸ்ட் பாயிண்ட சொல்றேன். एक कार्य को बताकर आखिरी पॉइंट को कहता हूँ मैं। கல்யாண்ல வந்து வெளிப்படுத்தல குறித்து பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சது. तो कल्याण में प्रकाशित वाक्यों के बारे में मैंने बाइबल स्टडी शुरू அப்ப किया। யூத் எல்லாம் கண்டிப்பா வரணும் அப்படி இருந்தேன். तब यूथ जवान लोग आना करके कह दिया வந்துட்டாங்க. मैंने। सब लोग आ गए। வந்த உடனே நான் சொன்னேன், அன்னைக்கு तो आते ही मैंने कहा, வெளிப்படுத்தல 7 என்கிற நம்பர் எங்கெல்லாம் இருக்கோ प्रकाशित वाक्य में 7 का नंबर कहाँ है எடுத்துட்டு வந்துடணும். सब लोग ले आना है। நான் கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 52 இடத்துல இருக்கு. तो कम से कम 52 जगह पर நீங்க है। எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா वो ले आए तो 52 வாரத்துக்கு பிரசங்கம் ரெடி ஆயிரும். 52 हफ्ते के लिए संदेश तैयार हो जाएगा। ஹalleluya. हालेलुया। நான் சொன்னேன், मैं कहा, ஆனா நல்ல பிள்ளைங்க अच्छे बच्चे 3வது நாளே எழுதி அனுப்பிட்டாங்க எனக்கு. तीसरे दिन वो लिखकर भेज दिए। ஹalleluya. हालेलुया। வாலிப பிள்ளைங்க எழுத மாட்டான்னு நினைக்கிறீங்களா? जो जवान लोग नहीं लिखेंगे करके பைபிள் सोचते படிக்க हैं क्या? மாட்டாங்கன்னு बाइबल நினைக்கிறீங்களா? नहीं पढ़ेंगे करके सोचते हैं क्या? 22 அதிகாரம் படிச்சு எழுதி அனுப்பியிருக்காங்க. 22 अध्याय को पढ़कर लिखकर भेज दिए। ஹalleluya. हालेलुया। சோ ஏன் நீங்களும் நானும் பண்ண முடியாது? क्यों आप और हम नहीं कर அதனால सकते? இதுல இன்னும் अनेक காரியங்கள் இருக்குது. तो इसमें और बहुत सारे कार्य है। ஏன் சொல்றோம்னா நம்ம வேதத்துல எல்லாரும் தேறணும். तो सब लोग हम लोग शास्त्र में बनना है। பாருங்க, மன்னா என்பது இயேசுவுக்கு ஒப்பா இருக்கிறது. तो मन्ना बोलते यीशु मसीह के तुल्य में है। சரி, ஓகே, கடைசி பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். आखिरी पॉइंट का मैं कहता हूं, யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்து 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 16:33 में देखते समय இந்த மன்னாவை போட்டு வைக்க வந்த ஒரு பொற்பாத்திரத்துல வைத்து வைக்க வேண்டும். तो मन्ना को डालकर सोने के बर्तन में रखा जाना है। எதற்கு? சந்ததிகள் பார்ப்பதற்காக வைக்கப்படுகிறது. क्यों? हमारा पीढ़ी देखना है करके रखना चाहिए। இப்போ இதே காரியத்தை என்னாகுமோ நீங்க 18ல 18ல இருந்து 34 வரைக்கும் பார்க்கும் பொழுது तो गिनती 11 18 से लेकर 34 में देखते समय இந்த மன்னா விழும்போது காடையும் வந்துச்சு. तो मन्ना के साथ पक्षी भी आई। நான் சொல்லியதா, காடைகளும் வந்தது. तो पक्षी भी आई। இப்போ
மன்னா என்ன வேலை செய்ததோ அதையே காடைகளும் செய்தது. तो मन्ना जो किया वो भी जो पक्षी भी किया. அல்லேலூயா. हालेलुया. மன்னா என்ன பண்ணுச்சு? मन्ना क्या किया? ஜனங்களுடைய பசியை போக்குச்சு. जो लोगों की भूख को मिटाई. காடைகள் எது பண்ணது? जो पक्षी क्या किया? அதுவும் பசியை போக்குச்சு. वो भी भूख को मिटाया. மன்னா ஜனங்களுக்கு பலனை கொடுத்தது. मन्ना जो लोगों को बल दिया, காடைகளும் பலனை கொடுத்தது. जो है पक्षी भी है वो भी बल दिया. ஆனா ஆண்டவர் சொன்னார், लेकिन परमेश्वर कहता है மன்னாவை மட்டும் நீ எடுத்து வைக்க வேண்டும், सिर्फ मन्ना को उठा के रखना है, காடைகளை எடுத்து வைக்க கூடாது. क्यों पक्षी को नहीं उठा के रखना है? ஏன்பா ரெண்டுமே ஒரே சாப்பாடு தானே? क्योंकि दोनों भी एक ही तो खाना है, ரெண்டு நாங்க தானே சாப்பிட்டிருக்கோம், दोनों भी हम ही तो खाए, ரெண்டு எங்களுக்கு வனாந்தரத்துல தான் கிடைச்சது, दोनों भी हमारा छावनी में मिला ना, ரெண்டுமே நீங்க தானே கொடுத்தீங்க, दोनों भी आपने ही दिया ना. ஹalleluya. हालेलुया. ஆனாலே தேவன் கட்டளை கிரியேட் ஒன்னு சொன்னார், நீ மன்னாவை மாத்திரம் எடுத்து வை. तो वो कहता सिर्फ तो मन्ना को उठा के रख. இதுல இருந்து ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. इसमें से एक चीज आज सीख लो, மன்னாவானது मन्ना जो है எகிப்திலிருந்து இருந்து என்னைக்கு வெளியே கால வச்சாங்களோ मिस्र से कभी पैर उठा के बाहर रखे அன்றைக்கு ஆரம்பித்தது. उस दिन शुरू हुआ. கானான்ல என்னைக்கு கால வச்சாங்களோ जो कानान में जिस दिन पैर रखे அன்னைக்கு நிறுத்தப்பட்டது. उस दिन बंद हो गया. ஹalleluya. हालेलुया. ஆனால் காடைகள் என்பது लेकिन पक्षी जो है ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता எப்ப है நான் 2 நாள் 3 நாள் தர மாட்டேன், मैं 1 या 2 दिन नहीं दूंगा, ஒரு மாசம் ஃபுல்லா தருவேன். 1 महीना पूरा दूंगा. ஹalleluya. हालेलुया. காடைகள் எவ்வளவு நாளைக்கு வந்தது? जो पक्षी कितना दिन आई? ஒரு மாசத்துக்கு வந்தது. 1 महीने के लिए आई. இட்ஸ் டெம்பரரி. ये वो सब अनिरंतर है. ஹalleluya. हालेलुया. புரியுதா? हालेलुया. இப்போ என்ன ஆச்சு நடந்தது தெரியுமா? ये क्या हुआ पता है? இந்த காடைகளை பார்த்த உடனே जब पक्षी को देखते ही இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग மன்னாவுக்கான இம்பார்ட்டன்ஸை விட்டுட்டாங்க. मन्ना के जो मुख्य है उसको छोड़ दिए, காடைகளை பிறக்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. तो पक्षी को डर खाने लगे, அதை இச்சிச்சாங்க. उसको ऊपर इच्छा रखे. வசனம் சொல்லுகிறது, वो वचन कहता है இச்சித்த ஜனங்களை அழித்தார். तो जो इच्छा किए उनको नाश कर दिया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. தேவனால அனுப்பப்பட்டதுதான். परमेश्वर से भेजा गया है, ஆனாலும் கூட फिर भी மன்னாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். जो मन्ना को ही हम मुख्य देना है. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பது इधर முக்கியம். मुख्यता आप देते हैं. மன்னா இயேசு. मन्ना जो यीशु உங்க है, வாழ்க்கையில இயேசுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். आपके जीवन में यीशु को ही जो मुख्य இந்த भाग देना है. காடைகள் என்பது ये जो पक्षी जो है அப்பப்போ உங்க தேவையை சந்திக்க வந்திருக்கலாம். अब जब कई समय आपके लिए जो जरूरत को पूरा करने நான் आती है, இப்படியே சொல்லுவேன், मैं ऐसे कहता हूँ, அப்பப்போ ஒரு தேவ பிள்ளைகள் வந்திருக்கலாம், तो हो सकता है कभी कभी वो परमेश्वर बचाए அவர்கள் रहेंगे, ஜெபத்துல நடத்தி இருக்கலாம், आपको आपका प्रार्थना में चलाए रहेंगे, விசுவாசத்தை கொடுத்திருக்கலாம், विश्वास को दिए रहेंगे, பரிசுத்தத்தை நம்ம இன்னும் பெருக்கி இருக்கலாம். और भी पवित्रता में बढ़ाए रहेंगे. அதற்காக इसीलिए இயேசுவை முன்னிலைப்படுத்தாமல், यीशु को आगे नहीं रखे, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் यीशु को मुख्य नहीं देते நீங்கள் வேற हुए யாருக்கும் கொடுக்க கூடாது. आप किसी को नहीं देना है. ஹalleluya. हालेलुया. காடைகள் வரத்தான் செய்யும், पक्षी आते ஆனா हैं, காடைகளுக்கு முக்கியத்துவம் அல்ல, तो पक्षियों को जो मुख्यता नहीं, மன்னாவுக்கே முக்கியத்துவம். सिर्फ मन्ना को मुख्यता देना ஹalleluya. है. हालेलुया. அதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கும், वही वाचा का संदूक अंदर रहती அதுதான் है, ஆசரிப்பு கூடாரத்தில் वही இருக்கும். मिलाप वाला तंबू के अंदर रहती है. நீங்கள் நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? आप और मैं किसके लिए मुख्य देते हैं? மன்னாவுக்கா காடைக்கா? मन्ना को देते हैं क्या पक्षी को देते हैं? இயேசுவுக்கா அல்லது மனிதர்களுக்கா? यीशु मसीह के मनुष्य के लिए. ஹalleluya. हालेलुया. அதை புரிந்து கொண்டு इसे समझकर கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास अर्पण करने वाले நம்ம हैं. எல்லாம் எழும்பி நின்று थोड़ा हम खड़े होकर ஜெபித்து முடிக்கலாம். प्रार्थना करके खत्म करेंगे. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. மன்னாவாகிய இயேசுவை இன்னைக்கு நாம் தியானித்து இருக்கிறோம். मन्ना नामक यीशु को हम आज अध्ययन किए हैं. இதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறது. यही वाचा का संदूक अंदर रहती இன்னைக்கு है. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல तो हमारा आत्मिक जीवन में இயேசு கிறிஸ்துங்கிற மன்னா இருக்க வேண்டும். यीशु मसीह का जो नामक मन्ना रहना அவர் चाहिए. ரகசியமானவர் वो தான். रहस्यमय है. அவர் வானத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டு நமக்காய் இறங்கி வந்தவர். वो स्वर्ग में तैयार किया जाकर हमारे उतर कर அவர் आया. பரிசுத்தமானவரும் விலையேற பெற்றவரும். वो पवित्र और बहुमूल्य है. அவர் குறையற்றவர், वो बिना कुछ कमी के, எல்லையற்றவர், तो बिना सीमा का அவர் है. பூரணம் நிறைந்தவர், वो परिपूर्ण है. அவர் தேனிலும் மதுரமானவர். वो शुद्ध मधुर से भी அவர் मधुर है. நமக்காக நொறுக்கப்பட்டார், वो हमारे लिए कुचला गया, நமக்காக பாடுபட்டார். हमारे लिए दुख उठाया. அவர் பாரபட்சம் இல்லாதவராய் वो இருக்கிறார், पक्षपात नहीं करने वाला நம்மை परमेश्वर है. திருப்தியாக்குகிறவராய் हमें இருக்கிறார், तृप्त करने वाला परमेश्वर है. அபிஷேகம் நிறைந்தவராய் वो இருக்கிறார். अभिषेक भरा हुआ है. அவரை ஓய்வு நாள்ல அவருக்கான கனத்தை கொடுக்க வேண்டும். तो विश्राम के दिन के उसका आदर उसको देना है. அப்பா நாங்க மன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்ப்பா, तो मन्ना के लिए मुख्यता காடைக்கு देंगे. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்ப்பா. तो पक्षी के लिए हमारी मुख्यता नहीं இன்னைக்கு देंगे. கூட நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை आज भी आपने सिखाया हुआ कार्य நாங்களும் को எங்கள் சபையார் முழுவதுமா ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. हम और आप हमारे कलीसिया वाले स्वीकार कर लेते हैं. மன்னாவாகிய உங்களை எங்க வாழ்க்கையில எப்பொழுது வைக்க போகிறோம்? तो मन्ना नामक आपको हमारे जीवन में हर समय நாங்கள் रखना உம்மை चाहिए. முன்னிறுத்தும் பொழுது आपको हम आगे खड़ा எங்கள் करते समय சந்ததிகள் அதை பின்பற்றும் தகப்பனே. हमारा पीढ़ी जो है उसको पीछा அப்படியே करेगी. எங்களுடைய சந்ததிகளும் மன்னாவாகிய உம்மை கனம் பண்ண
हमारे संतान भी आप मन्ना नमक आपको आदर देने के लिए, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில हमारे आत्मिक जीवन எங்கள் में, விசுவாச ஜீவியத்துல हमारे विश्वास के जीवन में உம்மை மாத்திர பத்திரப்படுத்த எங்களுக்கு உதவி सिर्फ செய்வீராக. आपको बचा कर रखने के लिए मदद அந்த कीजिए, உடன்படிக்கையின் வாழ்க்கையில் நிலைத்திருக்க உதவி जो செய்வீராக. वाचा के जीवन में स्थिर रहने के लिए मदद ஒவ்வொரு कीजिए, தேவ பிள்ளைகளையும் हर एक ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर के बच्चे को आशीष நல்ல कीजिए, வசனத்தை கேட்டவர்கள் तो वचन को सुने लोग தொடர்ந்து இந்த அதிகாரங்களை தியானித்து लगातार इस अध्याय का अध्ययन कर இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. यीशु मसीह को और जानने के लिए मदद கர்த்தர் பெரிய कीजिए, காரியங்களை செய்வீராக. बड़ा काम தொடர்ந்து कीजिए, ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. लगातार सेवा को आशीष कीजिए, எங்கள் ஊழியரை கூட பலப்படுத்துவீராக. हमारे सेवक दास को भी आप संभाल लीजिए, தொடர்ந்து அவர்கள் மூலமாக வருகிற வார்த்தைகள் लगातार उनके द्वारा आने वाले वचन எங்களை को ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த உதவி செய்வீராக. हमें उत्साहित करने के लिए मदद कीजिए, ஒவ்வொரு சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். कलीसिया वाले हर एक को आशीष कीजिए, சபையாரை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. कलीसिया वाले को बचा लीजिए, இந்த வேளையில கூட தகப்பனே इस समय में भी எங்களை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். हमें सारा अपने आप का अर्पण करते ஆவி हैं, ஆத்மா சரீரம் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். मेरा आत्मा प्राण और रूह को आपके हाथ में देते மாத்திரம் हैं, மகிமைப்படுவீராக. सिर्फ आपके नाम की महिमा हो, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से प्रार्थना करते எங்கள் हैं, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. हमारे जीत परमेश्वर, आमीन, ஆமென். ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। So